شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. ஓகே, இது ஓகே. இது இருக்கட்டும், ஃபோக்கஸிங் வச்சு பாருங்க. ஓகேயா? தெரியாதுண்ணா. அங்கே வந்து அந்த ஸ்பீக்கர் கிட்ட வைக்கலாம். ஸ்பீக்கர் அல்ஹம்துலில்லாஹ். ஸ்ட்ரென்த் நமக்கு வருதுன்னா நம்ம அப்படி என்ன பண்ணிக்கலாம். இது வரேன்னு சொன்னாங்களா? ஆனால் மாதிரியே போயிடுச்சு. இன்னைக்கு ஷார்ட் கோர்ஸ் 2 ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கலாமா? ஷார்ட் கோர்ஸ் 1ல் ஒரு தைரியம் கிடைக்காத மாதிரியே இருந்துச்சு எனக்கு. இந்த கிளாஸில் பார்க்கும்போது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டிபிஐ சொன்ன அந்த 4 இது சவுண்ட் கம்மியாக கேட்குது. அதை ட்ரை பண்ணும்போது சுத்தமாக சவுண்ட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கா? இங்கே ஸ்பீக்கர் நம்ம வைக்கிறது இல்லையே. வாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனை வந்துருப்பேன். ரைட்டில் கொஞ்சம் நேரம் 3 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் போகுது. அப்போ இந்த ஷார்ட் கோர்ஸ் 1ல் அந்த நம்ம 4 பாப் பார்த்தோம்ல, என்னென்ன பாப்? பாப் பத்தக, பாப் நசர, பாப் தரவ, பாப் சமய. அது அடுத்தது வந்து வீக் லேட்டஸ்ட் பார்த்தோம். இது என்ன பண்ணணும், பக்காவானா அப்போ ஷார்ட் கோர்ஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அப்போ நம்ம இதில் ஒரு பக்காவாகாத மாதிரி எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு. நம்ம வேணா கொஞ்சம் பக்காவாக ஒன்று ரிவ்யூ பண்ணிவிட்டு இன்ஷால்லா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். யாருக்கு அந்த அளவுக்கு, அதாவது நான் முன்னிலேருந்து சொன்னது என்னென்னா, சீக்கிரம் அந்த 21 சீக்கிரம் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம்னு சொன்னேன். யாரும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க? பண்ணியிருக்கீங்களா? திருவள்ளுன்னு சொல்லணும். நம்ம 2 பேருக்கும் போட்டி யாருக்கு ஈஸியாக சொல்கிறான்னு பார்க்கணும். இந்த செகண்டை கணக்கு வச்சுக்குவோம். அக்ஷன் அவங்க அக்ஷன், நீங்கள் தானே அக்ஷனாக இருக்கணும். அது மாதிரி யார் இப்போ ஷாவல் பாய் மாதிரி யாருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் கூடி இருக்கு சொல்லலான்ட்டு இல்லை? யாருக்காவது கூடி இருக்கா? நான் இருக்கேன் சார், என்ன முடிட்டீங்க? அது வந்து ஏன்னா மறுபடி வரும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாடம் படிக்கும் போதே வந்து அதையும் நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். குர்ஆன்ல ஏதாவது ஒரு வசனத்தை பார்க்கும்போது அதே நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லி பார்க்கும்போது தான் நமக்கு அது பழக்கமாகும். அந்த இது என்னென்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக மறக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அன்லெஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும்னா நிற்காது. இப்போ இவ்வளோ நம்ம எஃபர்ட் எடுத்து பாவங்களை கஷ்டப்பட்டு நோம்பில் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் தூங்கிட்டீங்க வந்து இவ்வளோ படித்ததுக்கு பிறகு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோன்னா அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து நம்ம மட்டும் சீக்கிரம் போயிடாது. ஏன்னா ரெடியாக இருக்கலாம். ஆள் நம்மள்கிட்ட கொத்திட்டு போகிறதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணி நம்மளுக்கு செலவு கொடுத்து சம்பளம் கொடுத்து கொண்டு போட்டு ரெடியாக வந்துருக்கலாம். அப்போ அவரை நம்ம மீண்டும் திரும்பி வரணும், இந்த பாதிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப மெனக்கெடுத்தோம். இப்போ மெனக்கெடுத்துக்கு நம்ம மாஷா அல்லாஹ் 11 வாரம் வந்து உங்களுடைய அவ்வளோ என்தூசியஸை பார்க்கும்போது எனக்கு தூக்கம் வரல. எனக்கு வெள்ளிக்கிழமை சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வராமல் நான் துடிச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்திருக்கக்கூடிய அவருக்கு வேறு ஆர்வம் இருக்கிறதுனால. இது வந்து ஒரு பயான் கிடையாது. இது வந்து நமக்கு பயன்படுத்திக்கிறது. இனிமேல் நமக்கு மதரசா கிடையாது. எந்த ஒரு வாத்தியாரும் நமக்கு வந்து நெஞ்சை நிறுத்திட்டு நம்ம பாடம் நடத்திட முடியாது இல்லை? அவருக்கு நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம். இப்போ அதனால் பயந்து போய் தான் சொல்லிக் கொடுப்பாரு. அழிக்கு சொல்லிட்டீங்களா, நான் சொல்லிட்டீங்களா, தான் இப்போ கேட்பாரலாம் இல்லை? இப்போ நமக்கு ஒரு வாத்தியார்களால் நமக்கு மதிக்க தெரியாது. அந்த வாத்தியார்கள் நமக்கு மாணவர்களால் நடத்த தெரியாது. இருக்கிறத வச்சு தான் மண்ணுக்கு போக போகிறோம். இருக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபெயில் டு பிளான், பிளான் டு ஃபெயில். பிளான் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து ரெடியாக வி ஆர் பிளானிங் டு ஃபெயில். இங்கே
அங்கே போயிட்டு அந்த தர்ஜாவெலாம் இருக்கும், அந்த குரான் வந்து உங்களுக்கு சிஃபா செய்யும், குரான் உங்களுக்கு வந்து எல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அப்போ நம்ம இங்கே நல்லா பக்கப் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த 2 வாரம் ரிவ்யூவில் நான் பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோன்னு ஒரு மாதிரி தோணுச்சு, அல்லது எனக்கு ஒருவேளை நெட்வொர்க் சரியா இல்லையான்னு தோணுச்சு. அதனால் அவங்க ஒரு பக்கா பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு என்ன படித்தோம் நம்ம ஹூஹும் அன்ட்டு மனம் நம்ம படித்தோம்ல, அதில் பக்காவாக இருக்கமா? அது யார் சீக்கிரம் விரும்புன்னு சொல்லுவாங்க, சொல்லுங்களேன். விரும்புல ரப்புஹு அந்த சொல்லுவோமா, அதை வந்து ஒரு இதோட சேர்த்தோம்னா, ஒரு நவனோட சேர்த்தோம்னா என்ன வரும்? ரப்புஹு ரப்புஹும் ரப்புக ரப்புக்கும் ரப்பில் தீனுஹு தீனுஹும் தீனுக்க தீனுக்கும் தீனி தீனுனா, கிதாபுஹு கிதாபுக்கும் கிதாபுக கிதாபுக்கும் கிதாபி கிதாபுனா, கம்ப்யூட்டருஹு கம்ப்யூட்டருஹும் கம்ப்யூட்டருக்க கம்ப்யூட்டருக்கும் கம்ப்யூட்டரி கம்ப்யூட்டர்னா. அந்த மாதிரி வேறு ஏதாவது சொல்றீங்களா? ஈஸியா அங்கே சொல்லுங்க, தீனுக்கு சொல்லுங்க. தீனுக்கு அந்த பேக் சைடு யார் வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா? வேற என்ன இருக்கு? அது சொல்லலாம். இன்னி இன்னா அது அடுத்து உருவாக்கும் பார்த்தோம். இதில் பக்கம் இருக்கமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இதுலேயே பார்த்தோம் ரப்பு ரப்புக்கும் ரப்புக்க ரப்புக்கும் ரப்பி ரப்புனா. தம்பி புதுசாக வந்தவங்களுக்குலாம் ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும், கேட்டுக்கே மறுபடியும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இஸ்மோ ஃபேல் ஹர்ஃப் பார்த்தோம். பெயர் சொல் எப்படி இருக்கும்? கிதாபு, முஸ்லீம், முஸ்லிமூன், முஸ்லிமீன். அது மாதிரி ஃபேல் நம்ம பார்க்க போகிறோம். ஹர்ஃப் வந்து அந்த சேர்க்கக்கூடிய விஷயம், லா லி மண் மின் அதெல்லாம் பார்த்தோம். லா மின் அன் மா, இது ஈஸியாக புரிஞ்சுதா? லஹு லஹும் லக லக்கும் லி லனா, மின்ஹு மின்ஹு மின்க மின்கும் மின்னி மின்னா, அன்ஹு அன்ஹு அன்க அன்கும் அன்னி அன்னா, மாஹு மாஹு மாக்கா மாக்கு மாயி மானா. இதெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கா? யார் வேணாலும் சொல்லிங்க, யார்கிட்டனாலும் கேட்கலாமா? நீங்கள் சொல்ல முடியாது. எனக்கு அந்த பேர் ஒன்றும் பழக்கத்தில் வரல, இன்ஷா அல்லாஹ் வந்துடும். குரான் முடிக்கிறதுக்குள்ளே பேரை பார்த்துக்கலாம். என் பேர் ஜலால். லஹு லஹும் லக லக்கும் லீ லனா. சரி, லகு 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 பக்கம் ஆயிடுச்சா? லகுன்னா தமிழில் எப்படி சொல்லுவீங்க? அவனுக்காக. அவனுக்காக. இது எக்ஸாம்பிள் என்ன வேணுக்கு? லாக் வந்து லக்கும் குமரி. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஓகேயா? நல்ல ஒரு பக்காவாக 2-3 தடவை சொல்லணும், குருன்னு சொல்லணும். லஹு லஹு லஹும் லக லக்கும் லீ லனா. லஹு லஹும் லக லக்கும் லீ லனா. லீலனா லஹு போனாலும் சொல்லுவோம், லைங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எவ்வளோ நெட்வொர்க் சரியில்லைன்னு நினைக்கிறேன். லகு லகு லக்க லக்கம் லீலனா. ஏன்னா லைங்கும் போது அந்த இடத்துல லீன்னு வரணும். ரைட், ஓகே. இப்போ மின்ஹு யார் சொல்கிறா? கை தூக்கலாம். மின்ஹு சீக்கிரமா சொல்லுங்களேன். நான் ஒரு வார்த்தை கிடைக்கல. பெரம்பலூர் போகிற வழியில் பெரம்பலூர் வழியாக வரல, திருச்சி வழியாக வரணும். மின்ஹு மின்ஹு மின்க மின்கும் மின்னி மின்னா. மின்ஹுக்கு என்ன மீனிங்? அவங்க சொல்லுவாங்க அவரிடம் இருந்து. என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? என்ன இது? அதான் சொல்லிட்டேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சரியா? மின் ஷர்ரி மா ஹலக் இதெல்லாம் சொல்லலாம். மின் ரைட். அன் யார் சொல்றா? நீங்க சொல்லலையா? ஓகே, சொல்லுங்க. அன்பு அன்பு அன்பும் அன்க அன்பும் அன்னி அண்ணா. சரி, தமிழ்ல அவனை பற்றி அவர்களை பற்றி என்னை பற்றி எங்களை பற்றி என்னை பற்றி அவனை பற்றி அவர்களை பற்றி. அவனை பற்றி அவர்களை பற்றி உன்னை பற்றி உங்களை பற்றி என்னை பற்றி எங்களை பற்றி. எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒன்று யாரும் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. சரி, மாகு யார் சொல்றா? சொல்லுங்க. மாகும் மாகும் மாக்க மாக்கும் மை மானா.
தமிழ்ல அவனுடன் மாகு அவனுடன் மாகும் அவர்களுடன் மாக்க உன்னுடன் மாக்கும் உங்களுடன் மை என்னுடன் மானா எங்களுடன் சரி இன்னலாக மாசம் இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிர் இன்னல்லாஹ் மஅனா எல்லாத்தையும் மாஷா அல்லாஹ். இதெல்லாம் கிளியரா இருக்கா? உங்களுக்கு கிளியரா இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. என்ன சார் புரியுதா? பழைய கிளாஸ் ரசூல் லக்கும் லக்க லக்கும் லீலனா லக்கும் தீனக்கும் வலிதீன் மின்ஹு மின்ஹு மின்க மின்கும் மின்னி மின்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அன்ஹு அன்ஹும் அன்க அன்கும் அன்னி அன்னா ரலியல்லாஹு அன்ஹு மஅஹு மஅஹும் மஅக மஅகும் மஅய்மானா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். சரியா? சகோதரிகளுக்கு கிளியரா இருக்கா? யாரும் சொல்றாங்களா? உங்களுக்கு மைக்கெல்லாம் வந்துருச்சு. வந்திருக்காங்களா? ஜாஃபர் கிளியரா இருக்கா? சொல்ல சொன்னா சொல்லுவாங்களா? சொல்ல சொன்னா சொல்லுவாங்க. மைக் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே சொன்னாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. எப்படி புரிஞ்சுது? சகோதரிகள் யாராவது இந்த மாகு சொல்லுங்களேன், நான் மறைச்சிடுறேன். மூணு செகண்ட் வச்சிருக்கேன். மைக் எங்க வச்சிருக்கா? கடைசி டேபிள் வச்சியா? அது சொல்லிட்டு மைக் எங்க எடுத்தாங்க ஸ்டார்டிங் சொல்றாங்க சொல்லுங்க. சவுண்டா சொல்லுங்க. மைக் ஒர்க் ஆகுது. மாகு மாகும் மாக மாகும் மாயி மானா இன்னொரு தடவை சொல்லுங்க. மாக மாகும் மாயி மானா இன்னும் ஒரே ஒரு தடவை. மாகு மாகும் க மாயி மானா மாகு மாக்குங்கிற மாதிரி இருக்க. மாகும் மாகும் மாகும். சரி சரி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மாகும்னா வந்துருச்சா? சொல்லிட்டீங்களா? அவனுடன் அவனுடன் மாகு அவனுடன். மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இதான் ஃபுல்லாக பார்த்தது. இது வந்து கிட்டத்தட்ட 5000 டைம்ஸ் வருது. மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இருக்கு தேசமா? 78,000. அதில் வந்து 5000 இந்த பேட்டர்னில் வருது. பிஹி பி ஃபி அலா இலா. இது யார் சொல்றா? பி யார் சொல்றா? ஜாஃபர் பாய் சொல்றீங்களா? சரி ஓகே. நீங்க போவான் சொல்லுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஹி அவனை கொண்டு. மாஷா அல்லாஹ். எக்ஸாம்பிள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எக்ஸாம்பிள் எங்க இந்த பிக்கு நம்ம பி எங்கன்னு புரியல அப்படின்னா அது கொண்டு வா, உடனா, பிறகா, பற்றியா என்னன்னு புரியலன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எடுத்தீங்கன்னா இறை அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அப்படின்னு வந்துடும். அந்த அதுக்காக வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறது. ஃபீக்கு என்ன சொல்லலாம்? ஃபீ யார் சொல்றா? நீங்க சொல்லுங்களா? மீசா ஓகே. ஃபீஹி அவர்களில், உன்னில், உங்களில், எண்ணில், எண்ணில். எக்ஸாம்பிள் ஃபீஸபிலிட்டி. ஃபீஸபிலிட்டி. அலா தாஜிமா சொல்றீங்களா? அலா அதெல்லாம் பார்க்கணும். அலைஹி அலைஹும் அலைக்க அலைக்கும் அலைஹி அலைஹி அலைஹும் அலைஹிம் அலைஹிம் அலைக்க அலைக்கும் அலைஹி அலையா அலைனா அலைய அலைனா அலைஹி அலைஹி அவன் என்ன ஆச்சுன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி. அலைஹினா அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது, அலைஹினா அவன் மீது. அந்த அந்த எக்ஸாம்பிள் எடுத்து வந்தோம்னா நமக்கு இதுக்குள்ள மீனிங் கரெக்டாக வந்துடும். ஏன்னா அலைஹி இலைஹி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அலைஹினா அஸ்ஸலாமு அலைக்கும் சாந்தியா உங்கள் மீது இருக்குன்னா அலைஹி அவன் மீது. அலைஹி அவன் மீது, அலைஹிம் அவர்கள் மீது,
அலைக்க உன் உன் மீது, மீது, அலைக்கும் உங்கள் மீது, அலைய அலைய என் மீது, அலைனா எங்கள். சரி, சைப்பம் சொன்னீங்களா? இலைஹி நீங்க கவனி. இலைஹி இலைஹும் இலைஹி இலைஹி இலைஹும் இலைஹிம் இலைஹும் ஈஸியா இருக்குல்ல? இலைஹிம் தான் ஈஸியா இருக்கு. மல்லு கட்டிட்டு அரபி படிக்கிறவன்னு சொல்லிட்டு இலைஹிம்லாம் வாய் ஓடிக்கும். இலைஹி இலைஹிம் இலைஹி இலைஹும் லஹு மின்ஹு அன்ஹு மாஹு ஹூஹுன்னு வரும். ஃபி பி ஃபி அலா இலா ஹீஹின்னு வரும். அதுக்காக தான் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. சொல்லுங்க. இலைஹி இலைஹும் இலைஹி இலைஹும் இலைஹிம் இலைஹும் இலைக்க இலைக்கும் இலைய இலைனா இலைஹி என்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன இருக்கு? இலைஹினா என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதுக்குள்ள மறந்துட்டீங்க. இலைஹினா அவனிடம், அவனிடம், இலைஹிம் அவர்களிடம், இலைக்க உன்னிடம், இலைக்கும் உங்களிடம், இலையா என்னிடம், இலைனா எங்களிடம். சரியா? அதானே? அதானே சொல்றேன். இலைஹி இலைக்கும் இலைக்க இலைக்கும் இலையா எங்களிடம். சரி, சகோதரிகள் யாரே இலையா சொல்றீங்களா? இல்லா இலைஹி இலைஹிம் இலைக்க இலைக்கும் இலைய இலைனா. இலைஹினா என்ன மீனிங் தமிழ்ல? இலைஹினா நோக்கி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஓகே, நோக்கியா இடம் எழுதணும். சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பிஹி பிஹிம் பிக பிகம் பி பினா ஃபீஹி ஃபீஹிம் ஃபீக ஃபீக்கும் ஃபியா ஃபினா ஃபீஹா இலைஹி இலைஹிம் இலைக்க இலைக்கும் இலைய இலைனா இலைஹா அலைஹி அலைஹிம் அலைக்க அலைக்கும் அலைய அலைனா அலைஹா. இதெல்லாம் சேர்த்து 4000 கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு 10,000 வார்த்தைகள் இருக்கு. இதுல எல்லாம் பக்கா வைத்தோமா? இது மறுபடியும் வருது. நீங்க ரேண்டமா குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 வார்த்தை வரணும்ல. எங்கேருந்து பேங்க்ல டெபாசிட் போட்டு அடுத்த வருஷம் வர மாதிரி பேசிட்டு இருக்கணும். வரணும்னா அந்த பேஜ்ல இருக்கணும். அது ஏதாவது பேஜ்ல எடுத்தீங்கன்னா 10,000 வார்த்தை அப்படின்னா 78,000 10,000 எத்தனை %? 10% ஒரு பேஜ்ல காமிக்கணும். அந்த பேஜ் இன்ஷால்லா ரேண்டம் குரான் எடுத்து வந்திருக்கீங்களா? இவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த குரான் எடுத்து வரதுக்கு. எடுத்து வந்தீங்களா? நான் ஒரு 6வது வாரமே சொல்லிட்டு இருக்கேன். இல்ல ஒரு தீர்மானம் எடுத்துருவோம். இனிமே குரானே எடுத்துட்டு வரது இல்லைன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் அக்பர். ஏன்னா இப்ப இந்த குரான் ரேண்டமா நம்ம படிச்சோம்னு வச்சுங்களேன். இங்க இருக்கா? இல்லை நீங்க தமிழ்லயே பார்க்கணும்ல தர்ஜுமா எடுத்தும் போது எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த வாரம் குத்பாக்கு ஒரு மெயில் வருது. அந்த முதுவை இதாயத்து எல்லாருக்கும் வருதா? தமிழ் அந்த பிலாலி மொழியாக்கம் வருதா? வராதவங்க மெயில் ஐடி கொடுத்து உங்களுக்கு வருதா? வராதவங்க மெயில் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா அதையே நம்ம இங்க பாடம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை இந்த குத்பாக்கு வர்றத இந்த வெள்ளிக்கிழமை குத்பாக்கு போகும் தூங்காம கேட்க முடியும். புரியுது. நம்ம படிச்சுட்டு போனோம்னா இதுதான் சொல்ல போறாருங்கும் போது அது மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. எல்லா ஜும்மாவும் அதான் பண்றாங்க. எல்லா ஜும்மாவும் தான். அது முதலாவது வரும். இந்த கிளாஸ்க்கு அப்புறம் முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. இந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி அப்போ படிச்சுட்டு போனா ஓரளவுக்கு புரியும். இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேர்ட்ஸ் டைரக்டா நமக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு வேர்ட்ஸ் சொல்லும் போது ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். அது ஒண்ணு. அடுத்தது நம்ம இதோ நம்ம பார்த்துட்டு போனோம்னு வச்சுக்கலாம், இன்னும் பக்காவா இருக்கும். நம்ம குத்பா ஊர்ல கேட்கற மாதிரி இருக்கும், தமிழ்ல கேட்கற மாதிரி இருக்கும் இருக்குல்ல. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி இப்போ நமக்கு ஒரு என்ன டபுள் ப்ரொமோஷன். அண்டர்ஸ்டாண்ட் குரான்லயே படிச்சுட்டோம். இந்த குத்பாவே அல்லாஹ் தஆலா ஈஸியாகி கொடுத்துருக்கான். குத்பா எத்தனை வருஷம் சும்மா உட்காந்துருக்கோம் இல்ல? நான் 32 வருஷம், நீங்களா 8 வருஷம் தெரியல. ஒண்ணுமே புரியாம உட்காந்துருக்கோம். சூடா இருக்கிறதுக்கான்னு சொல்லிட்டு கல்ஃப் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கோம் இல்ல? உட்காந்துக்கிட்டு பார்க்கக்கூடாது உட்காந்து பேசுவோம். அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கான். அதை பயன்படுத்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நான் இந்த வாரம் கூட நான் பிரிண்ட் அவுட் எடுத்துலான்னு பார்த்தேன். யார் யாருக்கு குத்பா அந்த இது வரலையோ அது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து அதில் குரான் வசனம் வந்துடும். அந்த குரான் வசனம் கூட நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட்டா?
அந்த மாதிரி வச்சுக்கோங்க. முடிஞ்சா பெண்களையும் ஃபுட்பால் அழிச்சுக்குவோம். சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், சீக்கிரம் செஞ்சுருவோம். பி பிஸ்மில்லா ஃபி சபீலில்லா அலா அஸ்ஸலாமு அலைக்கும் இலா இன்னல்லாஹ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த மாதிரி எக்ஸாம்பிளே வச்சுக்குவோம். இந்த எக்ஸாம்பிள் தான் இல்லை, இது ஒன்றும் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த எக்ஸாம்பிள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபத்தஹ நஸர ضرب சமியா பார்த்தோம். வினைச்சொல் ஃபஅல் ஃபஅல் மாதி ஃபஅல் முதாரி. ஃபஅல் மாதி கடந்த காலம், ஃபஅல் முதாரி நிகழ்காலம் எதிர்காலம். சரியா? மூணு லெட்டரை வச்சுட்டு இருக்கக்கூடிய வினைச்சொல் நிறைய ஒரு 4 வரும், இதெல்லாம் வரும். அதிகமாக வர்றது 3 லெட்டர்னால அந்த 3 எடுத்து நம்ம படிக்கிறோம். இதுலேயே நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு 50,000 வேர்ட்ஸ் கவர் பண்ணும்போது நம்ம 4 எல்லாம் நான் அதையும் படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு மெனக்கட வேண்டியதெல்லாம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த 3லேயே கிட்டத்தட்ட நமக்கு மோர் தென் 50,000 நம்ம 48,000 படிச்சுக்க முடியும். அதனால் எடுத்துருக்காங்க. இந்த ஃபேல் அப்படிங்கும்போது இறந்த காலம் எப்படி இருக்கும்னா, உதாரணத்துக்கு பெரிய மரம், யாரோ ஒருத்தவன் நல்ல மனுஷன் செஞ்சுட்டு போயிருக்கான். அப்போ அவன் நமக்கு போகும்போது நமக்கு நேரம் கொடுக்குற மாதிரி பெரிய மரமாக இருக்குது. இல்லை ஃபேலு யாரோ முடிச்சுட்டாங்க. அப்போ வந்து இங்கே என்ன மரம்? ஊ தான் மரம். ஆ ஊ தா தும் தூணா. அது ஞாபகம் இருக்கா? நிகழ்காலத்துக்கு என்ன? ஆ ஊ தா தும் தூணா யா தாத்தா ஆனா. ஆ சொல்றதுக்கு அப்புறம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு பா சொல்லிட்டு பார்க்குறாங்க, ஏன் சொல்கிறானா. இந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கக்கூடாது, நல்லா பக்கா. வைனவ் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் அப்துல் அஜீஸ் இந்த இவர்கிட்ட பேசும்போது நாங்கள் கிளாஸை முடிச்சிட்டோம், அந்த ஷார்ட் கோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, பை நவ் இப்போ வந்து இப்போ 100 பேர் படிச்சிங்கன்னா பை நவ் அட்லீஸ்ட் 50 ஸ்டூடெண்ட் ஷுட் பி எ டீச்சர் நவ் அப்படின்னாப்புல. மினிமம் 5 நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். மாஷா அல்லாஹ் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் 100 பேர் படித்தாங்கன்னா 50 பேர் டீச்சர் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஹைதராபாத்தில் இப்போ வந்து இப்போ இந்த ட்ரெயினர் மாதிரி இப்போ அவங்க இங்கே யார் படிக்கிறாங்களோ அவங்க ஹைதராபாத்தில் போயிட்டு படிச்சுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கா பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஹைதராபாத்தில் அவங்களே எல்லாம் அக்காமடேஷன்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி ஒரு பெரிய காரியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அல்லாவோட பாதைக்காக. இன்ஷா அல்லாஹ் நம்ம அவங்களுக்காக துவா செய்வோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 100 பேர் எடுத்தது எல்லாருக்கும் ஆச்சரியம். இன்னைக்கு குவைத்தில் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தான் அவங்களுக்கு வந்து உதாரணமாக இருக்கோம். துபாயில் வந்து 100 பேர் வந்தாங்க, பெண்கள்லாம் வந்தாங்க. அவங்க வந்து காலையில் இந்த மாதிரிலாம் நான் செய்தியை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறாங்க பஜருக்கு பிறகு. அப்போ நம்ம எங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறோம். மறுமையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு உகது மலையில எடுத்துட்டு போவான் இல்லை, அதுதான் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கு உங்களுக்கு. அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம எதோ ஒன்று எதிர்பார்த்து நம்ம அங்கே எதையும் எதிர்பார்க்க நமக்குன்னு செய்யக்கூடாது. எப்படியெல்லாம் அது பரவுது பாருங்க. அப்போ பரவும் போது நம்மளும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஃபாலு ஃபால்தா ஃபால்தும் ஃபால்து ஃபால ஃபாலு ஃபால்தா ஃபால்தும் ஃபால்து ஃபால்னா. அப்போ என்ன ஆகும்? இங்கே என்ன இறந்த காலத்துக்கு வந்து ஃபா 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 ஃபான்னு ஃப்ரண்ட்ல எல்லாம் இருக்கும். அங்கே தான் வரும் ஆ உ தா தும் து நா. ஃபாலா ஃபாலு ஃபால்தா ஃபால்தும் ஃபால்து ஃபால்னா. எங்கே மாறுது? பின்னாடி மாறுது. அப்படிங்கிறதுனால இறந்த காலத்தில் பின்னாடினா இறந்த காலத்துக்கு வராங்க, முன்னாடினா எதிர்காலத்துக்கு வருது. அதனால பின்னாடி இறந்த காலத்துக்காக என்ன பண்ணாங்க? மரத்தை காமிச்சு பெரிய மரம் அப்படி இருந்துச்சுன்னா என்னன்னா இந்த ஃப்ளாஷஸில் வந்து இதே உருவாக்கி வச்சுக்கலாம். இறந்த காலத்துக்கு எப்படி இருக்கணும், மரம் பெருசாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அப்படி வச்சுக்கிட்டோம்னா அது ஏன்னா முன்னாடியே செஞ்சு வச்சதுனால பழசு அது கடைசியில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஃபாலு ஃபால்தா ஃபால்தா ஃபால்து ஃபால்து ஃபால்னா. அதே மாதிரி இது சொல்லுவோமா? ஃபாலா ஃபாலு ஃபால்தா ஃபால்தும் ஃபால்து ஃபால்னா. யார் சொல்கிறா இதை? விருது இன்னொருத்தர வந்து என்னன்னா கடைசியில் அந்த இது லேசாக இருக்கணும் நமக்கு. எங்கே வருதுன்னா அந்த ஆ ஊ தாத்தும் தூணா தான் மாறுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபால்த்துன்னு சொல்லணுமா ஃபால்த்து சொல்லணுமான்னு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ அந்த ஆ ஊ தாத்தும் தூணா வந்து கசரை தவிர மாதிரி வச்சுங்க.
அப்போ வச்சுட்டோம்னா இந்த தூவா தும்மா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா அது ஹெல்ப் பண்ணும். ஆவு தாத்தும் தும்னா யா தாத்தா ஆனா அது மீனிங்கே கிடையாது, ஆனால் அது ஹெல்ப் பண்ணும் இன்ஷால்லா. அப்போ அதை வச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து முஜிப் இது என்ன இந்த இடம் வரும்போது ஆவு தாத்தும் தூணாக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது தூன்னு சொல்லலாம் தும்னு சொல்லலாம், கையால் நீட்டு இருக்கும்போது. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிங்குலர் ப்ளூரல் சிங்குலர் ப்ளூரல் சிங்குலர் ப்ளூரல், அப்போ 4வது இருக்கு ஆவு தாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இன்ஷால்லா. அதுக்கு ரெண்டுக்குமே யூஸ் ஆகணும். இது நம்ம ப்ராக்டிஸ் நிறைய பண்ணிட்டோம்னா இதையும் சொல்லி பார்க்கலாம். ஆவு தாத்தும் தேவையில்லை, ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துட்டு ஃபல்தும் அப்போ இது வருங்க அது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இன்ஷால்லா. அப்துல்லா நல்லா இருக்கீங்களா? சரி, இது முதல் என்னன்னா நாளைக்கு வரப்போகுது. மனுஷன் பெரிய ஆளா இருக்கா, செடி சின்ன இருக்கவங்க வைக்க போறான், யாருக்கோ அது போகுது ரைட்டா. அப்போ இது என்ன ஆகுது, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. அதனால ஆரம்பிக்க முன்னாடி என்ன யா தாத்தா ஆனா யா தாத்தா ஆனா எஃபாலு எஃபாலுன்னா தஃபாலு தஃபாலுன்னா அஃபாலு நஃபாலு ரைட்டா. இதே சொல்றான் لأن لما يفعل يفعلون يفعل يفعلون تفعل تفعلون أفعل نفعل. இங்கே வந்து நஃபால் வந்து நஃபாலுன்னு வராது, ஏன்னா நஃபாலு வந்துச்சுங்க. ஏன்னா யா தாத்தா ஆனா தான் அந்த இதெல்லாம் கரெக்டாக அப்படியே தான் இருக்கும். ஃபாலு 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 எஃபாலு எஃபாலுன்னா தஃபாலு தஃபாலுன்னா அஃபாலு நஃபாலு. இங்கே நஃபால் வந்ததுனால இந்த நஃபாலுன்னு வராது. இதான் ஃபுல் பேட்டர்ன். ஃபாலா ஃபாலு ஃபால் தஃபால் துஃபால் துஃபால்னா எஃபாலு எஃபாலுன்னு தஃபாலு தஃபாலுன்னா அஃபாலு நஃபாலு. சரியா? இங்கே வந்து ஆவு தாத்தும் தானாக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா வால் தெரியும். அது மாதிரி யா தாத்தா எனக்கு வந்து முகம் தெரியும். இப்படி தான் ஃப்ளைட் வராது, வந்துச்சுன்னா நம்ம இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் அம்ரு சொல்றது இஃபல் இஃபலு லா தஃபல் லா தஃபல். இஃபல் செய் லா தஃபல் செய்யாதே லா தஃபல் செய்யாதே. சரிதா? இது கிளியரா இருக்கா? இது வரைக்கும் சேர்த்து சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியுது, ஊட்டா தெரியுது, தனித்தனியா தெரியுது. ஜாகிர் சொல்லுங்க. இது வேற, இது வேற வரும், ஃபாயிலுக்கு வரும். செய்யின்னு சொல்லிட்டு இப்படி செய்ய மாட்டீங்க. செய்யறியா இல்லைன்னா கேட்பீங்க. வீட்டில் அவங்க தான் கேட்பாங்களோ, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு செய்யறியா இல்லையா அப்படின்னு கேளுங்க. ஒரு வார்த்தை கண்ணாடி கதவை சாத்திக்கிட்டாவது ஒரு பிம்பம் நினைச்சுக்கிட்டு செய்யறியா இல்லையான்னு கேட்டுக்காது. இஃபல் 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 லா தஃபல் லா தஃபல் லா தஃபல் லா தஃபல். ரைட்டா? சொல்லுங்க ஒருத்தர. பால கீழே இருக்கும், எஃபல் மேலே இருக்கும். பால இஃபல் இஃபலுன்னு கிடையாது. இஃபல் இஃபலு லா தஃபல் லா தஃபலு. யார் விருன்னு சொல்றாங்க? நீங்க தானே சொல்லுங்க. فعل فعلوا فعلت فعلتم فعلتوا فعلنا يفعل يفعلون تفعل تفعلون أفعل نفعل يفعل يفعل لا تفعل لا تفعل. இதையும் பக்கா பண்ணிக்கணும் இன்ஷாஅல்லாஹ். சரியா? ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி அடிக்கடி வரக்கூடியது. எத்தனை தடவை வருது இதெல்லாம்? நிறைய வரும். இது பக்கா இருக்கா? சகோதரிகள் யாரும் சொல்றீங்களா இதை விருன்னு? فعل فعلوا فعلت فعلنا يفعلوا يفعلون تفعلوا تفعلون أفعل نفعل يفعل يفعلوا
லா தஃபல் லா தஃபலு. மாஷா அல்லாஹ். இல்லை இல்லை, அதுக்கப்புறம் ஒருத்தர் இதை பக்கம் நீ கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? பக்கம் வருதா? இந்த ஷார்ட் ஸ்டூலில் ஃபுல்லாக வரும். சரி, ஜாக்கல்லாஹ். இது என்ன பார்த்தோம்னா, இப்போ ஃபால ஜால அப்படிங்கும்போது செய்தான் இருக்கு. அப்போ வந்து ஜாலஹு அப்படின்னா அவனை செய்தான், ஜாலஹு அவனை ஆக்கினான் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ வந்து இந்த ஃபாலா ஃபாலு ஃபால்தோல ஒரு ஹூ சேர்த்தோம்னா என்ன ஆகும்? அது வந்து அவனை ஆக்கினான்ங்கிறோம். அவன் செய்தான்றது அவனை செய்தான் அப்படிங்கிற மாதிரி வருது. அதையும் பார்த்தோம். நம்ம எங்கே பார்த்தது? உதாரணத்துக்கு சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிக்கும் போது என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்தாமனா சத்தானா வஜஅலனா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாதாரண சொல்லுவோம் வஜஅலனா அப்படின்னா நான் படைத்தோன்னு வரும். நாம் ஆக்கி வஜஅலனா என்னை ஆக்கினான்னு வரும், எங்களை ஆக்கினான்னு சொல்லுவோம். அப்போ டோட்டல் மீனிங்கே மாறுது. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ ஜாலஹு அப்படிங்கும்போது ஃபாலஹு ஃபாலஹும் ஃபாலக்க ஃபாலக்கும் அவனை செய்தான், அவர்களை செய்தான், உன்னை செய்தான், உங்களை செய்தான், என்னை செய்தான், எங்களை செய்தான்னு பார்த்தோம். அதுக்கு உதாரணத்துக்கு ஜால பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஹலக்க பார்த்தோம், என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலக்கஹு ஹலக்கஹும் ஹலக்கக்க ஹலக்கக்கும் ஹலக்கனி ஹலக்கி ஹலக்கனி ஹலக்கனா. இப்போ அவனை படைத்தான், அவர்களை படைத்தான், உன்னை படைத்தான், உங்களை படைத்தான், என்னை படைத்தான், எங்களை படைத்தான். படிச்சவா? இது ஒருத்தர் சொல்லுவா? ஹலக்கஹு ஹலக்கனி ஹலக்னின்னு இருக்கும், நான் படைத்தோன்னு இருக்கும். ஹலக்கனி அப்படின்னா மீனிங் மாறும். அவன் என்னை படைத்தான்னு வரும். ரைட்டா? இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சொல்லும் போது ஜாலனான்னு தான் சொல்லுவோம், ஜாலனா அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன வார்த்தை இருக்கோ அதுக்கு பக்காவாக பார்த்துருவோம். ஜால்னான்னா நாம் படைத்தோம் இல்லை, ஜாலா ஜாலு ஜால்தா ஜால்தும் ஜால்து ஜால்னா நாம் படைத்தோம். ஜாலகு ஜாலகும் ஜாலக்க ஜாலக்கும் ஜாலனி ஜாலனா என்னை படைத்தான், எங்களை படைத்தான். டோட்டல் மீனிங் மாறும். அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதையும் பார்த்தோம். ஃபாயில் மஃஊல். ஃபாயில் செய்பவன், மஃஊல் செய்யப்படுபவன், செயல். ஃபாயிலுக்கு வந்து ஃபாயிலூன் ஃபாயிலின், மஃஊல் மஃஊலின் மஃஊலூன் ரெண்டு பேர் வரும். இப்போ பெண்பாலுக்கு பார்த்தோம். ஹிய ஃபஅல ஹுவ ஃபஅல ஹிய ஃபஅலத் ஹுவ யஃபஅலு ஹிய தஃபஅலு. அதையும் பார்த்தோம். பார்த்தோமா? இது ஃபுல்லாக ஒன்று இருக்கு. சொல்லி பார்ப்போமா? فعل فعلوا فعلت فعلتم فعلتوا فعلنا يفعل يفعلون تفعل تفعلون أفعل نفعل افعل افعلوا لا تفعل لا تفعلوا فاعل مفعول فعل هو فعل هي فعلت هو يفعل هي تفعل. إذا الفقرة سورة ஜமீல் சொல்றீங்களா? ஃபால ஃபாலு கை கீழே. ஃபால ஃபாலு ஃபால்த ஃபால்தும் ஃபால்து ஃபால்னா யஃபலு யஃபலுன கஃபலு கஃபலுன அஃபலு நஃபலு ஃபால் இஃபலு லா தஃபல் லா தஃபலு ஃபாயில் மஃஊல் ஃபில் ஹிய ஃபால ஹுவ ஃபால ஹிய ஃபாலத் هو يفعل يتفعل. யார் பக்கமா இருக்குன்னு சொல்றதா? சொல்லுங்க. فعل فعلوا فعلت فعلتم فعلت فعلنا يفعل يفعلون تفعل تفعلنا أفعل نفعل يفعل يفعلوا لا تفعل لا تفعلوا فاعل مفعول فعل هو فعل هو فعلت هي فعل هو فعلت هي فعلت هو فعلت هو فعلت هو يفعل هي يفعل هو تفعل. நீங்க நம்ம சொல்றீங்களா? இன்ஷாஅல்லாஹ். فعل فعل فعلت 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 فعلنا يفعل يفعلون تفعل تفعلون أفعل نفعل يفعل يفعل لا تفعل لا تفعل فاعل مفعول فعل هو فعل هي فعلت هو هي فعلت هو فعل هي تفعل. இதுல சொல்றீங்களா? வருமா? இதுல சொல்லி பாருங்களேன். فعل
आओ तातुम तूना फालतू फालना या ताताना यफलूना या ताता तफलू तफलूना अफलू नफलू इफालू ला तफलू فاعل فعل وفعل إذا فعلت ويفعلون நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றீங்களா வருமா இது வந்து அதாவது வருமானு கேட்கறத விட எவ்வளவு ஸ்பீடா சொல்லிங்க தான் இந்த சமயம் நான் கேட்கணும் இப்போ ஒரு 3 மாசம் கழிச்சு நம்ம வந்து வருமானு கேட்கறதுன்னு தப்பு நீங்க சொல்றீங்களா சகோதரர் Bismillah. Masya Allah, Masya Allah. Itu fast dulu. Fa'ala, fa'alu, fa'alta, fa'altu, fa'altu, fa'ala, yaf'al, yaf'alun, taf'alu, taf'alun, naf'alun, naf'alu, yaf'al, yaf'al, la taf'al, la taf'al, fa'il, maf'ul, fi'il, wafa'ala, hiya fa'alat, wa yaf'al, hiya taf'al. யார் இந்த ஃபாஸ்ட்டாக சொல்கிறான் ஃபாலா ஃபாலு ஃபால்த்த ஃபாலு ஃபால்த்து ஃபால்னா எஃப்எல் எஃப்எல்னு தஃபலு தஃபலு நஃபலு நஃபலு எஃப்எல் எஃப்எல் லா தஃபல் லா தஃபல் ஃபாயில் மஃபூல் ஃபியல் ஓ ஃபால ஹிய ஃபாலத் ஓ எஃப்எல் ஹிய தஃபலு மூச்சு விடாம ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ தூரம் மூச்சு இருக்குன்னு பார்ப்போம் யார் சொல்கிறா சொல்றீங்களா மூச்சு விடாம சொல்லுங்க மூச்செல்லாம் இங்கே தான் இருக்கும் எந்திரிச்சு மூச்சு நல்லா பிரீத் இன் பிரீத் இருக்குல்ல என்ன டிஸ்கிரிப்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க فعل فعلوا فعلت فعلت فعلنا يفعل يفعلون تفعل تفعلنا أفعل نفعل يفعل يفعل لا تفعل لا تفعل فاعل مفعول فعل هي فعلت هو فعلت هي فعلت هو يفعل هي تفعل சரி மூச்சு விடாம فعل فعلوا فعلت فعلنا يفعل يفعلون تفعل تفعلون أفعل نفعل يفعل يفعل لا تفعل لا تفعل هو فعلت هي فاعل مفعول فعل فاعل مفعول فعل هو فعلت هي فعلت هو فعل هي فعلت هو يفعل هي تفعل யார் நூறு வேகமாக யார் சொல்கிறா நீங்கள் சொல்றீங்களா பஷீர் பாய் فعلا فعلوا فعلت 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 فعلنا يفعل يفعلون تفعل تفعلون أفعل فعلت فعلنا يفعل يفعلون تفعل تفعلون أفعل نفعل يفعل فاعل يفعل يفعلوا يفعل يفعل يفعلوا لا تفعل لا تفعل لا تفعلوا فاعل مفعول فعل هو فعل هو فعل هو فعل هي فعلت هي فعلت هو يفعل هي تفعل சரி அடுத்த வாரம் டீம் காம்படிஷன் திருத்தி கொடுக்கணுமா 7 டீமில் காம்படிஷன் 7 டீமில் பக்கா பண்ணிட்டு யார் 7 டீமில் ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்க ஸ்டாப் வாட்ச் வச்சுக்குவோம் சகோதரிகள் இருப்பாங்க சகோதரிகள் சொல்கிறீங்களா ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை ஃபுல்லாக எல்லாரும் நம்மளோட லேட்டாக சொல்லுவாங்க கொஞ்சம் மெதுவாகவே சொல்லுவோம் فعل فعلوا فعلت فعلتم فعلت فعلتنا فعلتنا يفعل يفعلون تفعل تفعلون أفعل نفعل يفعل يفعل لا تفعل لا تفعل فاعل مفعول فعل وفعل يفعل هو يفعل هي تفعل لا هي تفعل சரி ஒன்று ஒரே இடத்துல சொல்லுங்களா ஃபாஸ்ட்டாக فعل فعلوا فعلت فعلتم فعلت فعلنا يفعل يفعلون تفعل تفعلون أفعل نفعل يفعل يفعل لا تفعل لا تفعل فاعل مفعول فعل هو فعل هي فعلت هو يفعل هي
தஃபலு வரும். அஃபலு நஃபலு தஃபலு வரும். வயஃபலு ஹிய தஃபலு. மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இதெல்லாம் சொல்றாங்க என்ன பண்றது. இப்போ வந்து இது பாப் ஃபத்தஹ 4 பாப் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஃபத்தஹ வந்து ஃபால் எல்லாம் வருது. ஃபத்தஹ நஸர நஸர இந்த பாட்டு ஃபத்தஹல ஃபால இப்போ பார்த்தோம். ஃபத்தஹ பார்த்தோம். ஃபத்தஹ இன்னொருத்தர் சொல்லுமா? فتح فتحوا فتحت 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 فتحنا يفتح يفتحون تفتح تفتحون أفتح أفتح يفتح يفتحون لا تفتح لا تفتح فاتح مفتوح वो فتح هي فتحت هو يفتح هي تفتح competition நடத்துவாங்க இன்ஷாஅல்லாஹ். யா எல்லாருக்கும் பிஸ்கட்லாம் அங்க பிஸ்கட் فتح جعل جعل جعلوا جعلت جعلتم جعلت جعلنا يجعل يجعلون تجعل تجعلون جعلون جعل يجعل يجعل لا تجعل لا تجعل جاعل مجعول جعل वो جعل هي جعلت هو يجعل هي تجعل ना जाहिर भाई நம்ம டீம் தான் ஜெயிக்குது. இதே பக்காவா சொல்லி பார்த்து பாப் நஸர எப்படி வித்தியாசப்படும்? என் சுரு வரும். அவ்வளோதான், வேற எல்லாம் கிளியர் தான். नसर नसर नसरत 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 नसरना यंसुर यंसुरुन तंसुर तंसुर नांसुर नंसुर उनसुर उनसुर ला तंसुर नासिर मंसुर नसर वो नसर है नसरत वो यंसुर ये तंसुर சொல்லுங்க ஒரு தடவை. நசர நசர यंसुर यंसुर ஒரு ஸ்லாங்ல சொல்லுவோம், கொஞ்சம் மெதுவா சொல்லுவோம். नसर नसरु नसर नसरु नसरत नसरतुम नसरत नसरतुम नसरतु नसरना नसरतु नसरना यंसुरु यंसुरुन यंसुरु यंसुरुन तंसुरु तंसुरुन उनसुरु उनसुरु ला तंसुरु ला तंसुरु नासिर मंसूर नसर वो नसर है नसरत वो यंसुरु के तंसुर नसर नसरु नसर नसरु नसरत नसरतुम नसरत नसरतुम नसरतु नसरना नसरतु नसरना यंसुरु 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 तंसुरु 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 अंसुरु नंसुरु अंसुरु नंसुरु उनसुरु 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 ला तंसुरु ला तंसुरु ला तंसुरु ला तंसुरु नासिर नासिर मंसूर मंसूर नसर नसर वो नसर है नसरत वो नसर है नसरत वो यंसुरु ये तंसुरु वो यंसुरु ये तंसुरु पका पका वो यंसुरु ये तंसुरु या வருது யாயா தாத்தான் சொல்ல வரும். யாயா அந்த பெண்பாலுக்கு வந்து தா வரும். நசரத் தன்சுரு நசர பார்த்தோம். خلق ما خلق خلقوا خلقت خلقتم خلقتوا خلقنا يخلق يخلقون تخلق تخلقون أخلق نخلق أخلق لا تخلق لا تخلقوا خالق مخلوق خلق هو خلق هي خلقت هو يخلق هي تخلق خلق சொல்லும்போது எப்படி சொல்றீங்க உச்சரிப்பு? ஹா வரணும், கா வரக்கூடாது, ஹா வரக்கூடாது. உச்சரிப்பு கரெக்டாக இருக்கும். ஹலக்கணும். ஹலக்க ஹலக்கனா என்ன? ஹலக்கனா படைத்தான். ஹலக்கனா டோட்டல் மீனிங் வித்தியாசம். கேர்ஃபுல்லாக இருக்கும். ஹலக்கன்னு சொல்லும்போது அந்த ஹா வரும். தஜ்வீத் இன்ஷால்லா அஸ்கர் பாய் வந்து அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வந்து இங்கே எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா. பேசிக் நான் அவங்க 3 வருஷத்தை படித்தா நம்ம படிக்க முடியாது. அதுலேருந்து பேசிக்காக ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஸ்கர் பாய் இன்ஷால்லா வந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நமக்கும் வந்து இதெல்லாம் இருக்குது. ரீபூரான இது இருக்கும், தஜ்வீதும் இருக்குது இன்ஷால்லா. அதையும் நம்ம பார்ப்போம். அவங்கள்ட்ட நம்ம பாடத்தை படிச்சுக்கோம் இன்ஷால்லா. ஏன்னா தஜ்வீது வச்சு நம்ம அந்த அந்த உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும் இன்ஷால்லா. ஏன்னா தஜ்வீதுன்னு இருக்கக்கூடிய ஒரே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே வேதம் குரான் தான் இல்லை. தஜ்வீத் பிரகாரம் யாரும் பைபிள் படித்த மாதிரிலாம் தெரியல. ஸ்லோகம்லாம் ஓதுவாங்க, அது தஜ்வீத் கிடையாது. அது ஒரு ஸ்லாங் போயிட்டே இருக்கும் இல்லை. அந்த சுப்ரபாதம் சொல்கிறாங்கல்ல, அது மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்னுக்கு வந்து இன்னும் இழுக்கலாம். 3 கலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கெல்லாம்.
அந்த டேப்லெட் அவங்களுக்கு மாத்திரைக்கு மாத்திரை அந்த டேப்லெட் மாதிரி தான் இருக்குது. இதில் டேப்லெட்லாம் இருக்கும், 4 மாத்திரை போடுறது, 5 மாத்திரையில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து தஜ்வீது இந்த குர்ஆனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. ஹதீஸு கிடையாது. தஜ்வீது பிரகாரம் யாராவது ஹதீஸ் படிச்சிருக்கீங்களா? ஹதீஸு சொல்லுதான், குர்ஆனுக்கு பார்த்து அந்த சிறப்பு. அப்போ அந்த தஜ்வீதை நம்ம பக்கா பண்ணுறோம்னா அல்லாவுடைய சிறப்பான ஒரு கலாம் வந்து சிறப்பான முறையில் அந்த தஜ்வீத் அந்த பேட்டர்ன் இருக்கிறதுனால தான் ஆஸ்திரேலியாலேருந்து வர்றவன், அண்டார்டிகாலேருந்து வர்றவன், அமிஞ்சிக்கரையிலேருந்து வர்றவன் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இது ஓதுறானோ. கண்ணை முடித்து கேட்டீங்கன்னா எல்லாரும் ஒரே, எந்த நாடுன்னு தெரியாது. அது முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா மை ஃப்ரெண்டுங்களாம். அப்போதான் தெரியுது அவன் பிலிப்பைன்ட்டு இல்லை, அது வரைக்கும் தெரியல அவன் எந்த நாட்டுக்காரன்ட்டு. அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு இந்த குர்ஆன் அல்லா தஆலா கொடுத்துருக்கான். அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சிராஜ் சகோதரர் மாதிரி அஸ்கர் பயம் உள்ளவங்களாம் நமக்கு அந்த கிளாஸ் எடுக்கணும். சொல்லணும் என்ன, 3 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து குர்ஆன்ல மாஷா அல்லாஹ். அதாவது ஃபஜருக்கு பிறகு 11 வாரமே நமக்கு மழப்பா இருக்கு. 11 வாரம் நான் ஃபஜர் அப்படிங்கிற மாதிரி தான் 3 வருஷம் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். 3 வேலையாக இருக்கும்ல. நான் இங்கேருந்து ஷார்ஜாலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் பண்ணால் அவங்க போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஹலக்க ஜக்கர ஜக்கர்னா நினைக்கிறது, ஜக்கர ஜக்கரும் ஜக்கர்த்த ஜக்கர்த்தும் ஜக்கர்த்து ஜக்கர்னா எத்குரு எத்குருன எத்குரு தத்குருன அத்குருன அத்குரு உத்குரு உத்குரு லா தத்குரு லா தத்குரு ஜாக்கிர் மذكூர் மذكூர் ذكر वो ذكر هي ذكرت वो يذكر هي تذكر. நம்ம எல்லா பேட்டர்னும் எல்லாரும் பார்த்துட்டு வருவோம். எந்த டீமுக்கு எது வேணாலும் கேட்போம். இந்த டீம் சொல்லுங்க அந்த டீம் சொல்லுங்கன்னா எல்லாரும் யார் ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் ப்ரைஸ் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வாங்கிட்டு வந்து தங்க பிஸ்கெட். ரஜக்க ரஜக்க ரஜக்கு ரஜக்த ரஜக்தும் ரஜக்து ரஜக்னா யர்சுக்கு யர்சுக்குனா யர்சுக்கு தர்சுக்குனா அர்சுக்கு நர்சுக்கு உர்சுக்கு உர்சுக்கு லா தர்சுக் லா தர்சுக்கு ராசிக் மர்சுக் ரிஸ்க் هو رزق هي رزق هو يرزق هي ترزق யார் ஒருத்தவங்க சொல்கிறா பக்காவா சொல்கிறாங்களா? சொல்றீங்களா? ரசக்க ஒன்றும் கிடையாது. எருசுக்கு தான் மாறி இருக்கு, உருசுக்கு மாறி இருக்கு. சொல்ல மாதிரி ரசக்க 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 ரசக்கு ரசக்கு ரசக்னா எருசுக்கு எருசுக்குனா தர்சுக்கு தர்சுக்குனா அர்சுக்கு நர்சுக்கு இர்சுக்கு உர்சுக்கு உர்சுக்கு லா தர்சுக்கு லா தர்சுக்கு லா தர்சுக்கு லா தர்சுக்கு நாசிக் நாசிக் மர்சுக் ரசக்க 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 वो यर्जुक கஃபர நசரல தான் நிறைய பாடம் இருக்கு. கஃபர கஃபரு கஃபர்த கஃபர்து கஃபர்து கஃபர்னா யக்ஃபுரு யக்ஃபுருன தக்ஃபுரு தக்ஃபுருன அக்ஃபுரு நக்ஃபுரு உக்ஃபுரு உக்ஃபுரு லா தக்ஃபுரு காஃபிர் மக்ஃபூர் குஃப்ரு ஹு கஃபர கி கஃபரத் ஹு யக்ஃபுரு கி தக்ஃபுரு. குலு மதுர கஃபர கஃபரு கஃபர்த கஃபர்து கஃபர்து கஃபர்னா யக்ஃபுரு யக்ஃபுருன தக்ஃபுரு தக்ஃபுருன அக்ஃபுரு நக்ஃபுரு உக்ஃபுரு உக்ஃபுரு لا تكفر لا تكفر كافر مكفور كفر هو كفر هي كفرت هو يكفر هي تكفر هذا دخل لنا انا சொல்லுங்க அரபி என்ன دخل exit exit دخل لا دخل entry எப்படி சொல்றீங்க இத دخل دخلوا دخلت دخلتم دخلتوا دخلنا يدخلوا يدخلون يدخلوا تدخلون ادخلوا ندخلوا ادخل ادخلوا لا تدخل لا تدخلوا داخل مدخول دخل هو دخل هي دخلت هو يدخل هي تدخل أبدا أبدا أنا أديمين أبدا أبدو أبدا أبدتم أبدتو أبدنا يعبدو يعبدون يعبدو تعبدون عبدو نعبد أعبدو أعبدو لا تعبد لا تعبدو عابد معبود
இபாதா ஓ அபத ஹி அபதத் ஓ யபுது ஹி தவபுத் தரப என்ன பார்த்தா தரபல என்ன வித்தியாசம் இருக்குங்க எதிரிபு அப்படிலாம் சேர்த்தான் ضرب ضربوا ضربت ضربتم ضربتوا ضربنا يضربوا يضربون تضربوا تضربون اضربوا نضربوا اضرب يضربوا لا تضرب لا تضربوا ضارب مضروب ضرب وضرب هي ضربت ويضرب هي تضرب இதெல்லாம் ஒரு வார்த்தை நம்ம அரபிலேருந்து எங்கே இருக்குது தரபை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரலாம் இன்ஷால்லா அதை பார்த்து ஹைலைட் பண்ணிக்கலாம் தரபை எங்கே இருக்குது ஞாபகம் இருக்கா அதாவது ஃபிரௌனுடைய மனைவி வந்து தரபல்லாஹ் மிஸ்லன் அதாவது மாதிரியாக இந்த இல்லதீன ஆமனு மூமின்களுக்கு முன்மாதிரியாக ஃபிரௌனின் மனைவி அல்லாஹ் தஆலா ஆக்குறாங்க தரபல்லாஹ் மிஸ்லன் அதாவது வந்து தரபுனா அடித்தான்னு வரும் எப்படி இருக்குன்னா இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ஹீ ஸ்ட்ரைக்ஸ் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு வரும் இந்த உதாரணத்தை கொண்டு அடித்தான்னு வரும் நமக்கு அடித்தான் தான் இருக்குது நமக்கு உதாரணத்தை கொண்டு விளக்கினான்ங்கிற மாதிரி இருக்குது தரபங்கும் போது நமக்கு வந்து அடித்தான்ங்கிற எக்ஸாக்ட் மீனிங்கு எப்படி அரபிலையும் இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா ஹீ ஸ்ட்ரைக்ஸ் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு வரும் தமிழ் அந்த மாதிரி வார்த்தை கிடையாது அப்போ உதாரணத்தை கொண்டு விளக்கினான் அப்படிங்கிற மாதிரி தமிழில் போடுவாங்க தரப அப்படின்னா உதாரணத்தை கொண்டு விளக்கினான் தான் நம்ம தமிழில் படிக்க முடியும் ஆக்சுவல் மீனிங் தரபுனா அடிக்கிறது இங்கேயும் சொல்லுவாங்க துருப் அப்படின்னா அடிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ அதே மாதிரி தலம இருக்கு தலம தலமும் தலப்த தலத்தும் தலத்து தலம்னா எதுலிமு எதுலிமுன ததுலிமு ததுலிமுன அக்லிமு அக்லிமு இட்லிமு இட்லிமு லா ததுலிம் லா ததுலிமு தாலிம் துலும் துல் துல்முனா பாவம் அநீதி ஓ தலம ஏ தலமத் ஓ எதுலிமு ஏ ததுலிமு சொல்லுமா தலம இந்த மாதிரி தலமான தலமான சொல்லக்கூடாது இந்த பா லா ظلم ظلمت ظلمتم ظلمت ظلمنا يظلمون يظلمون تظلموا تظلمون أظلمون أظلمون يظلم يظلمون لا تظلم لا تظلموا ظالم مظلوم ظلم هو ظلم هي ظلمت هو يظلم هي تظلم صبر இது எப்படி சொல்றீங்க ஸ்வான் ஸ்வான் சொல்றீங்கல்ல அந்த மாதிரி ஸ்வான் சா கிடையாது சாக்கு சீன் இருக்கு இது என்ன சொபர் صبر صبر صبرت 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 صبرنا يصبر يصبرون تصبروا تصبرون أصبرون أصبرون اصبر اصبروا لا تصبر لا تصبروا صابر مصبور صبر هو صبر هي صبرت هو يصبر هي تصبر சார் சொல்லும்போது லேசாக அந்த வளர்த்த ஊச்சிக்கிட்டிங்கன்னா அந்த வார்த்தை வரும் சொபர சபர சொபர சொபர சவுண்ட் வந்து நிறைய மாதிரி தான் இருக்கும் அந்த வாய் லேசாக நம்ம குவிச்சுக்கிட்டோம்னா அந்த சுவா வந்துடும் சொபர சபரு சபர்த்த சபர்த்து சபர்த்து சபர்னா எஸ்பிரு எஸ்பிரோட தஸ்பிரு 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 எஸ்பிரு எஸ்பிரு லா தஸ்பிரு லா தஸ்பிரு சுவாபிர் மஸ்பூத் சபர் غفر غفر غفروا غفرت 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 غفرنا يغفر يغفرون يغفر تغفرون أغفر نغفر يغفر يغفرون لا تغفر لا تغفرون غافر مغفور غفر هو غفر هي فرام لا إذا مغفرة مغفرة غافر مغفور مغفرة وغفر هي غفرت هو يغفر هي تغفر سميع إذا என்ன பார்த்தோம் سميع الله இதில் என்ன வித்தியாசம் இருக்கும் ஃபர்ஸ்ட் தான் வித்தியாசம் சமா வராது சமியான்னு வரும் இல்லை ஃபால இங்கே ஃபத்தஹ ஃபத்தஹ நசர ضرب
சமான்னு வரணும், இங்கே போயிடும் சமியான்னு வரும். வேற எல்லாம் இது கரெக்டாக இருக்கும். சமியா சமியும், சமயத்தா சமயத்தும், சமயத்தும் சமியுனா, இங்கே தான் வரும். اسمع لا تسمع لا تسمع سامع مسموع سمع هو سميع هي سميت هو يسمع هي تسمع علم இது எப்படி சொல்றீங்க? ஐனி علم علم கிடையாது. علم علموا علمت علمتم علمت علمنا يعلموا يعلمون تعلموا تعلمون علموا نعلم اعلم يعلموا لا تعلم لا تعلم عالم علوم علم هو علم هي علمت هو يعلم هي تعلم علم சொல்லும்போது அந்த ஐந்து வார்த்தைகள் எல்லாம் அழகு. இன்ஷா அல்லாஹ். இது என்ன? அமில அமிலவா எப்படி? அமில عمل عملوا عملت عملتم عملت عملنا يعمل يعملون يعمل تعملون يعمل نعمل يعمل يعملوا لا تعمل لا تعمل عمل معمول عمل وعمل هي عملت ويعمل هي تعمل رحمة இந்த இறந்து போனவங்களுக்காக அவங்க சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மருவும் கேள்விப்பட்டீங்களா? மருவும் கேள்விப்பட்டீங்களா? மருவும் அந்த பேர் சொல்லுவாங்க. மருவும் கேள்விப்பட்டீங்களா? மருவும் என்னன்னு தெரியுமா? அது மருவும்னா மருவும்னா என்ன? மருவும்னா என்ன மீனிங்? என்ன சொல்றேன்? எதனால மருவும் சொல்றாங்களா? மஃபூல் மீனிங்கா? மஃபூலுக்கு என்ன மீனிங்? ரஹ்மத்னா அருள் புரியப்பட்டான். மர்ஹூம்னா ராஹிம் மர்ஹூம். மர்ஹூம் தெரியாம இத்தனை வருஷம் இருந்திருக்கும். என்னன்னு தெரியாம எதை சொல்றாங்க? மர்ஹூம் அருள் புரியப்பட்டவர், அருள் புரிந்தவர், அருள் புரியப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரஹிமா ரஹிமோ ரஹிம்தா ரஹிம்தும் ரஹிம்து ரஹிம்னா யர்ஹமு யர்ஹமுன யர்ஹமுத யர்ஹமுன அர்ஹமு அர்ஹம் இர்ஹம் இர்ஹமு லா தர்ஹம் லா தர்ஹம் ராஹிம் மர்ஹூம் ரஹ்மா هو رحمة هي رحمة هو يرحمه هي يرحمه هي ترحمه அதாவது ராஹிம்னா ராஹிம்னா அப்துல் ரஹீம் கர்மல ராஹிம் அது புரிந்தவன் அது புரிந்தவன் இல்ல அதில் வந்து அல்லாஹ் ராஹிம் அல்லாஹ்வுடைய பேர். மர்ஹூம் அருள் புரியப்பட்டவன். மர்ஹூம் அருள் புரியப்பட்டவன் எத்தனையோ வருஷம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மருகம்னு போட்டா மண்டையை போட்டவன் மாதிரி எதுக்கு மருகம் அப்படிங்கிறது தெரியாம நம்ம இருந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா வந்து இந்த கிராமர் மூலமா ரொம்ப ஈஸியா வச்சிருந்தாங்க. நாசர் மன்சூர் கூட எவ்வளவு அழகா நாசருங்கிறவங்க இருக்காங்க, மன்சூர்னு இருக்காங்க. ஏன் அந்த பேரும் தெரியாம இருந்துச்சு? நாசர்னா வந்து உதவி செய்பவன், மன்சூர்னா உதவி செய்யப்படுபவன். ரெண்டுமே அல்லாஹ்க்கு உதவியா இருக்கும். அந்த பேர் வந்து மனுஷனுக்கு எல்லாருமே வைக்கலாம். உதவி செய்பவனாக இருக்கலாம், உதவி செய்யப்படுவோம். அல்லாஹ்வால உதவி செய்யப்படுவோனா இருக்கலாம். நாசரோட மன்சூருக்கு கொஞ்சம் பவ்யம் ஜாஸ்தி. ஒரு என்ன சொல்றது, லோ ப்ரொஃபைல். நாசர்னா வந்து அன்சார்கள் தான் நாசர் தான், நாசர்கள் தான் அன்சார்கள். இப்போ உதவி செய்பவர்கள், நீங்கள் அல்லாஹ்க்காக உதவி செய்பவர்களாக இருக்கலாம், அதுல உயர்வு இருக்கு. மன்சூர்னா உதவி செய்யப்படுபவர், அல்லாஹ்வால் உதவி செய்யப்படுபவர் இன்னும் கொஞ்சம் தாழ்மையா வர மாதிரி, இப்படி வர மாதிரி, வாங்கிக்கிற மாதிரி. நாசரோட அடுத்தடுத்த குழந்தைக்கு மன்சூர்னு பேர் வைங்க. நாசர் வைங்க. பலகீன எழுத்துக்கள் பார்த்தமா? வா யா ஆ. இதை நம்ம வேண்டாம் இப்படி வா யா ஆய வந்து இப்படி பிடிச்சோம்னா வாயின்னு வரும் இல்ல. வா அலிஃபு யா போட்டோம்னா வாய். பலகீனமா உள்ளது நமக்கு வாய் தான், வாயில் உள்ளது நாக்கு தான்.
அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சார். நம்முடைய நாக்கு தான் நம்மளை கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களா இருக்குது. 2 விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல, நமக்கு பலகீனப்படுத்துறதுல ஒன்று வந்து வாய். அதனால் அந்த வீக் லெட்டர் வந்து வா ஆ யா அப்படி வந்து நம்ம வாயினாலும் வச்சுக்கிட்டாங்க நமக்காக. இது வேற அவங்க ஹிந்தியில் வைக்க முடியாது, உருதுல வாயினா வேறு எதாவது இருக்கும். அதனால் அவரு மெனக்கெடல. தமிழில் பார்க்கும்போது வாய் கரெக்டாக வருது. வாய்க்கு வந்தபடி பேசாமல் இருக்கிறதுக்காக நம்ம வாயின்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு இடத்துல அலிஃப் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணும், அலிஃப் வீக் ஆகிடும். என்ன பண்ணும், வா வந்துடும். வா வீக் ஆகிடுச்சுன்னா யா வந்துடும். அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இங்கே உதாரணத்துக்கு இங்கே இருக்குது கால காலு குல்த கால காலு கவுலன்னு வரும். கவுலு கவுல இப்படிதானே வரும். இங்கே டோட்டலாக உங்களுக்கு வீக் லெட்டர்ஸ்ல என்னன்னா அந்த பேட்டர்னே மாறும். ஆவு தாத்தும் தூணா இருக்கும் இல்லை, யாயா தாத்தாலாம் இருக்கும். கொஞ்சம் லேசாக மாறிக்கிட்டு இருக்கும். சொல்லி பார்ப்போமா? கால காலு இங்க என்ன வரும், குல்தன்னு வரும். அந்த அலிஃப் போயிட்டு என்ன பண்ணுது, வா வந்துக்குதுங்க. அலிஃப் வீக் ஆயிடுச்சு. கால காலுல வந்து அலிஃப் இருக்கு இடையில. அப்ப இங்க வரும்போது அந்த அலிஃப் வீக் ஆயிட்டு என்ன பண்ணுது, வா வந்துக்குது. குல்த குல்து குல்து குல்னா. இங்க என்ன வந்து யக்கூலு யக்கூலுன்னு, தக்கூலு தக்கூலுன்னு, அக்கூலு நக்கூலு. இங்க என்ன வரணும், இக்குல்லு அக்கூலு எல்லாம். இங்க என்ன பண்ணுது, அந்த ஆ எல்லாமே காணப்படுது. குல் தான் இருக்கு. குல் கூலு லா தக்குல் லா தக்குலு காயில் மக்கூல் கவுல். वो काला है कालत वो यकूलु है तकूलु. इंशाल्लाह मलयालத்தில் செய்யாது. इंशाल्लाह நீ கொஞ்சம் சீரி கொண்டு வரணும். इंशाल्लाह उन्होंने சொல்மா கால காலு குல்த குல்தும் குல்து குன்னா. என்னது ஆவு தாத்தும் தூணா இருக்கு பாருங்க. அதே மாதிரி யக்கூலு யக்கூலுன தக்கூலு தக்கூலுன அக்கூலு நக்கூலு. இங்கே யாயா தாத்தா ஆனா இருக்கு. அதுல மாறல, அது பேட்டர்ன் அப்படியே வந்துட்டே இருக்கும். அப்பப்ப இடையில இருந்து இப்ப என்ன இங்க இக்கூல் அக்கூல் அது சொல்லாம நம்ம கூல் கூலு லா தக்குல் லா தக்குலு காயில் சொல்லுவான், கூல் சொல்லப்படுவான், கவுலன். நம்ம கூல் சொல்லப்படுவோம் வர்றதில்லை, சொல்பவனும் சொல்லப்படுவோம் என்னன்னு தெரியாது. அதனால அது இருக்காது, தேசம் இருக்கும். இருந்தாலும் வச்சுக்கலாம். நமக்கு கன்ஃபியூஷன் தேசத்துல கன்ஃபியூஷன்ஸ்னா அது மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கவுலன்னா சொல்லும் சொல்ற சொல்ல. वो काला है कालत वो यकूलु है तकूलु. காம காம எங்க வரும், அது காமத்து சிலாத் நிறைவேற்றிவிட்டது. காம காமு கும்த குந்து கும்து குன்னா யகூமு யகூமுன தகூமு தகூமுன அகூமு நகூமு கும் குமு லா தகும் லா தகூமு காயிம் மகூம் கியாமத். वो काम है कामत वो यकूम ये तकूम. कान நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இன்னஹு கான தவ்வாபா இருக்கிறான். கான கானு குந்த குந்து குந்து குன்னா யகூனு யகூனுன தகூனு தகூனுன அகூனு நகூனு குன் கூனு லா தகுன் லா தகூனு காயின் மாகூம். இங்க என்ன குன்னு காயின் வரும், என்ன கவுனு கவுன் இருக்கும் செயல். அதாவது என்னன்னா காணுன்னா இருக்கும் செயல் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? கான கானு குந்த குந்தும் குந்து குன்னா யகூனு யகூனுன தகூனு தகூனுன அகூனு நகூனு குன் கூனு லா தகுன் லா தகூனு காயின் மகூம் கவுன். वो कान है कानत वो यकून है तकून. ताब ताब ताबू ताबना ना मिल तौबा तौबा ताब ताबू तुब्ता तुब्तुम तुब्तु तुबना यतूबु यतूबुना अतूबु ततूबुना अतूबु नतूबु तुब तुबु तुब எங்க கேள்விப்பட்டீங்களா?
Bismillahi taubatun nasiha. Tubu baca. Tubu la tatubu lain mautu tauba tauba hiya taubat wa yatubu hiya tatubu. காரணம் கொடுத்தா நம்ம இதெல்லாம் சொல்லிக்கலாம் சொல்லித்தான் இருக்குன்னா எக்கூணும் எக்கூணும்னா தக்கூணும் தக்கூணும்னா கூணும் நக்கூணும் கூன் கூணும் லா தக்கூணும் குன் இங்கே இருக்கா பார்த்தீங்களா குன்னா இரு ஆது குன் ஆது இரு என்றால் இவ்வளோதான் நம்ம வந்து ஷார்ட் கோர்ஸ் ஒன்றும் பார்த்தது நல்லா பக்கா பண்ணிக்கன்னா அடுத்தடுத்து இதான் வரப்போகுது நம்ம இன்ஷால்லா. அது மாதிரி இப்போ நம்ம என்னென்ன ஆயத்துகள் படித்தோம் அல்லஸ்தர் படித்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறீங்க புரியல இன்ஷால்லா போயிட்டோம் இங்கே டீ ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கோமா இன்னைக்கு நான் பேசுகிறாங்களோ விட்டுருவேன் இதெல்லாம் பண்ணிருக்கோமா பிரேக்கு நான் பக்கத்தில் வாங்கிக்குவோமா நான் ஃபாஸ்டிங் என்னவா இன்னும் ஒன்றும் இல்லையா சரி 1 hour கொண்டு வர சொல்லுங்களா கலர் பாருங்களா வேணா சும்மா ஒரு பிரேக் வச்சுட்டு ஷார்ட் கோர்ஸ் 2 ஆரம்பிப்போம் சின்ன ஒரு பிரேக் வேணா எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு தண்ணி பிரேக் எடுத்துக்கோங்க. தண்ணி பாட்டில் சகோதரர்கள் இல்லையா பரவாயில்லையா பாருங்க சும்மா ஒரு சின்ன பிரேக் வேணா வச்சுட்டு ஷார்ட் கோர்ஸ் 2 ஆரம்பிப்போம். ரிலாக்ஸ் உட்காந்துருக்கீங்களா கொஞ்சம் நடந்துட்டு வாங்க 5 நிமிஷம் ஆஃப்டர் 5 minutes ஆகும் மாற்ற அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் நம்ம ஷார்ட் கோர்ஸ் 2 ஆரம்பிக்கலாம். இப்போ எப்படின்னா ஒரு வாரம் நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 10 minutes வந்து ஸ்டூடெண்ட் வந்து மாஸ்டர் இருப்பாங்க. 10 to 15 minutes இங்கே படிக்கிறவங்க ட்ரெயின் த ட்ரெயினர் மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க இங்கே இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வாரத்துலேருந்து. இது ஒரு டைம் எப்படி அட்டெண்டன்ஸ் டைம் மாதிரியோ அது மாதிரி டீச்சிங் டைம்ங்கிற மாதிரி ஒரு 15 minutes. அது மாதிரி அந்த இது இருக்கா இன்ஷாஅல்லாஹ் நம்ம அல்மனார் தாவா சென்டருக்கு வாலண்டியர்ஸ் நமக்கெல்லாம் இவ்வளோ இடத்தெல்லாம் கொடுத்து இப்போலாம் இடமெல்லாம் கொடுத்து இப்போ அபுதாபியில் ஃபார் லாஸ்ட் 3 years அண்டர்ஸ்டாண்ட் குரான் கிளாஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு 3 வருஷமாக யோசனை பண்ணாங்க இடம் இல்லாமல். இடிஏல ஃபுல்லாக கண்டினியூஸாக கிடைக்காது, காலையில் கிடைக்காது, மத்தியானம் கிடைக்காது, வேறு எங்கே வைக்கிறது வீட்டில் வைக்கலாம்னா நான் வாட்ச்மேன் பிரச்சனை பண்ணுவான். 3 continuous years ஜாஃபர் பாய்ன்ட்டு அங்கே உள்ளவங்களும் ஜாஃபர் பாய் தான் யோசனை பண்ணுறாங்க கிடைக்கல. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அருள் பாருங்கள். ஏசியை போட்டு கொடுத்து ஸ்பீக்கரை போட்டு கொடுத்து லைட்டை போட்டு கொடுத்து இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் நல்லா பெரிய மாபெரும் கிருபை. இது எல்லாம் குசுக்கு செய்யலாம். இப்போ இந்த அல்மனார் சென்டரில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் வாலண்டியர் இப்போ இத்தனை பேர் நம்ம இன்வால்வ் பண்ணால் வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாம் மறுமைக்காக தான். எல்லாம் சேர்த்துட்டு போயிட்டு இங்கேருந்து அல்மனாரில் சேர்ந்தால் சம்பளம் கொடுக்க போகிறாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்க போகிறாங்களா? அவங்களுக்கு வேலை தான் போனாலும் போகும். ஏன்னா இதில் நடக்கிறதுனால அப்போ இதனால் அவங்களுக்கு நம்ம கை கொடுக்குற மாதிரி வாலண்டியர்ஸ் யாராவது நம்ம இருந்தோம்னா இன்ஷாஅல்லாஹ் நம்ம இந்த கிளாஸ் முடிஞ்சது பிறகு உட்காரலாம். அவங்க சில க்ரைட்டீரியாலாம் சொல்லிவிடுவோம். நம்ம சரி நிறையா டீ வந்துருச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து நம்ம ஏதாவது அவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிச்சுன்னா நம்ம இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகுன்னா அது விருப்பப்படுற வாலண்டியர்ஸாக இருக்க விரும்புகிறவங்க இருந்தோம்னா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இன்ஷாஅல்லாஹ் நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபர்தராக அவங்களோட கை கொடுத்து செய்வோம். எப்படி நம்ம தமிழ் இது கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது.
தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, அழைச்சிட்டு வர முடியுமா, கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமா, இல்லை 15 பேர் தான் உட்காந்து பேசிட்டு மறுபடியும் போயிட்டு தமிழ் தாவா சென்டர்னு சொல்ல போகிறோமா அப்படிங்கிறத அவங்க வந்து கேட்கும் போது we should be ready to answer that. அதுக்கு ஆன்சர் தேவைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க இன்ஷால்லா கிளாஸ் முடிஞ்சது பிறகு நம்ம உட்காரோம் இன்ஷால்லா நானும் உட்காரோம். அடுத்தது இந்த இது இருந்துச்சா அட்ரஸ் குறிச்சிருக்கீங்களோ? போகலன்னா உள்ளது போச்சுல. சரி நான் பார்க்குறேன், நான் போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம். அந்த குத்பா வந்துச்சு, அது சும்மா பார்த்துருக்கீங்களா? தலாக் சம்பந்தமா இந்த வார்த்தை குத்பா வந்து விவாகரத்து சம்பந்தமா இருக்கும். அதில் என்னென்ன குரான் வசனங்கள் இருக்க போகுது, என்னென்ன சொல்லணும், என்னென்ன ஹதீஸ்கள் சொல்ல போகணும் அப்படிங்கிறதுலாம் அந்த இதில் வந்தோம். அப்படின்னா வராதுல்ல. சரி ஓகே, அது மெயில் அனுப்புவாங்க. அது என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குர்ஆன் சூரத்து நிசாவுடைய வசனத்தை வந்து ஓதுவோம். நிறைய பேருக்கு அதனோட அர்த்தங்கள் தெரியும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஒரு ஜும்மாவில் நிறைய பேர் அது சாதாரணமாக சொல்லுவாங்க. யாருக்கும் அதனால் உண்மையில அருமையான அர்த்தம் 3 இருக்கும். அதாவது குத்பாவுக்கு வந்து 3 குர்ஆன் வசனம் இருக்கும். இத்தகுல்லா ஹக்க கார்த்திகை வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் இத்தகுல்லா அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா இத்தகுல்லா வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிரு லக்கும் துனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. இந்த 3 வந்து குத்பா 3 குத்பா இருக்கு. டோட்டல் மனுஷனுக்கு 3 நேரத்தில் குத்பா இருக்கு. என்னென்ன இருக்கும்? ஒன்று குத்பாக்கு வெள்ளிக்கிழமைக்கு, இன்னொன்று பெருநாளைக்கு, 3வது திருமணத்தில் சுற்றுலா சேரும்போது ஓடிருக்காங்க. அந்த மீனிங்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மூணே போதும் டோட்டல் மனித வாழ்க்கை. ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம தாஜுதீன் பாய் கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பாங்க. இப்போ 4 ஒன்று தான் எடுத்துருக்கு. அந்த குத்பால முன்னாடி உள்ளதே அதான். என்ன சொன்னாங்கன்னா, யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. என்ன சொல்றாங்க? சூரத்து நிசால 4வது அத்தியாயத்தில் முதல் வசனம் பெண்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கி அது முதல் வசனமா அந்த ஒரு ஆயத்தை இறக்கி முதல் வசனமா இதை வைக்கிறாங்க. இதில் நம்ம படிச்சது ஏதாவது வந்துருக்கான்னு பார்ப்போம். யா அய்யுஹன்னாஸ் படிச்சிருக்குமா? இத்தகு படிச்சிருக்குமா? ரப்புக்கும் خلقكم من نفس واحد وخلق منها ஏதோ படிச்சுதான் ஜவுஜஹா தெரியுமா? புது வார்த்தை. ஜவுஜ்னா பெண்கள், மனைவி. نفس واحدة وخلق منها زوجها وبث منهما படிக்கல, மின்ஹும் படித்தோம். மின்ஹும்ல வந்து இருமைக்கு வந்து மின்ஹுமா, நம்ம இருமை படிக்காததுனால தெரியல. மின்ஹுமா மின்ஹுன்னா அவனிடமிருந்து மின்ஹுன்ன, அதனால நம்ம கொஞ்சமா இருக்கிறதுனால படிக்கல. மின்ஹுமா அப்படின்னா இருவர். خلق منهم وزوجها وبث منهما அவர்களிடம் வந்து ரிஜாலன் கசீரன். ரிஜால்னா ரஜால் மனிதர்கள், அந்த மக்கள் இருக்காங்கள மக்கள். ரிஜாலன் கசீர்னா என்ன? அதிகம். நிசா ஆண்களையும் பெண்களை. ரிஜால்னா ஆண்கள், நிசான்னா என்ன? பெண்கள். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها
இப்போ என்ன பண்ணீங்க, நாளைக்கு குரான் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் எடுத்து வருவீங்களா? சொல்லுங்க, ரெண்டா நான் வச்சுருந்துறேன். ஒரு ஹைலைட் எடுத்து வச்சுருக்கீங்க. பெருசு நான் எடுத்துக்கலாம். யா யுஹன்னா படிச்சிருக்கோம், இத்தக்கும் படிச்சிருக்கோம், ரப்புக்கும் படிச்சிருக்கோம், அல்லதி படிச்சிருக்கோம், ஹலக்கக்கும் படிச்சிருக்கோம், மின்னு படிச்சிருக்கோம், நஃப்ஸு படிச்சிருக்கோம், வாஹித் படிச்சிருக்கோம், ஹலக்க படிச்சிருக்கோம், மின்ஹா படிச்சிருக்கோம், ஜௌஸஹா புதுசு விட்டுருங்க, வபஸ்த மின்ஹுமா படிச்சிட்டோம், ரிஜால் ஆண்கள் படிச்சிருக்கோம், கசீர் படிச்சிருக்கோம், வனிசா படிச்சிருக்கோம், வத்தக்குல்லா படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோம், அல்லதி படிச்சிருக்கோம், தசாலுன்னா புது வார்த்தை. தசாலு புது வார்த்தையா? சால சாலு சால்த சால்தும் சால்து சொன்னாங்க, சொல்லு சொல்லு தசலு தசலுன்னு படிச்சோமா? தசாலுன்னா படிச்சிட்டோம். பிஹி படிச்சோமா? வல் அர்ஹாம் படிக்கல. இன்னல்லாஹ கான படிச்சிருக்கோமா? அலைக்கும் ரக்கீபா படிக்கல. 1 2 இந்த அத்தியாயத்துல 3 வார்த்தைகள் தான் நம்ம படிக்காது. எடுத்தீங்களா? 70,000 வார்த்தை 40,000 வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படிச்சதை ஹைலைட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வசனத்தை ஆச்சரியப்பட்டு போவீங்க. இவ்வளவு தானா அப்படின்னு தோணும். மனப்பாடம் பண்ணலாம் இதை. அவ்வளவுதான். என்ன அர்த்தம்? யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் மனிதர்களே. யா அய்யுஹன்னாஸ், யா அய்யுஹல்லதீன ஆமனு கிடையாது, எவனா எடுத்தாலும் மனிதர்களே. வெளியில் உள்ளவனுக்கு அவனுக்குலாம் தெரியாது, நம்ம தான் சொல்லணும் நமக்குலாம். ஏன்னா அவங்க குரானை பார்க்கல, நம்ம மாதிரி அவங்க இருக்காங்க. மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஓகேயா? அவரிலிருந்தே அவர் மனைவியையும் படைத்தான். வஹலக்க மின்ஹா ஜௌஸஹா, மனைவி அவனிடமிருந்து படைத்தான், விழாப்புறத்திலிருந்து படைத்தான். பின்னர் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். வபஸ்த மின்ஹுமா ரிஜாலன் கசீரன் நிசா, வபஸ்த மின்ஹுமா பரவச் செய்தான், ரிஜாலன் கசீரன் அதிகமாக ஆண்களையும், நிசா மேலும் பெண்களையும் பரவச் செய்தான். வத்தக்குல்லாஹ், எனவே மேலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதி தஸாஅலுன பிஹி, எவனை கொண்டு நீங்கள் கேட்கிறீர்களோ, எவனை கொண்டு நீங்கள் அவரை, அதாவது அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்குள் கேட்டுக்கொள்கிறீர்கள். அவனை கொண்டே கேட்கணும்னா எல்லாமே அல்லாஹ்வின் பொருட்டு தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம்ல, அவன்கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்குறோம். யார்கிட்ட நீங்க கேட்குறீங்களோ, யாரை நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, யார் எதிர்பார்க்காம உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறானோ அந்த இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். எதுக்கு ஆண்கள் உங்களை தான் படைச்சிருக்கோம், உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைச்சோம், உங்களை நாம தான் பரவ செஞ்சோம். எனவே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி அஞ்சு? யார்கிட்ட அஞ்சுறீங்க? யாரை முன்னிறுத்தி நீங்கள் கேட்கிறீர்களோ, வல்லாஹி எதா இருந்தாலும் அல்லா தான், பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ், அப்படி எதெல்லாம் நீங்க அல்லாஹ்வை முன்னிறுத்தி நீங்க கேட்குறீங்களோ, எதை நீங்க அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கறனாலும் அவன் கொடுத்துட்டு இருக்கிறானோ அந்த இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். எதுக்காக? இந்த மனைவி எல்லாம் உங்கள்கிட்ட என்ன பிரிஞ்சாங்க, உங்கள்கிட்ட என்ன வந்தாங்க, நீங்க வந்து ஜாக்கிரதை. இத்தக்குள்ளாக வத்தக்குல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம், அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். யாரை முன்னிறுத்தி நீங்கள் கேட்கிறீர்களோ அவர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் அர்ஹாம், மேலும் உங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சிக் கொள்ளுங்கள். புரியுதா? என்னோட உறவுக்காரங்க யாருங்க? டைரக்ட் உறவு யாருக்கா? வருவீங்க இன்ஷால்லா, ஒரு 100 வருஷம் கழிச்சு இன்ஷால்லா. உங்க பிள்ளை வளர்ந்து, என் பிள்ளை வளர்ந்து, சம்மந்தியாகி. வேற யாராவது உறவுக்காரங்க இருக்கீங்களா? நீங்க இருக்கீங்களா? சரி. வேற யாராவது உங்களுக்கு உறவுக்காரங்க இருக்காங்களா? மாஷா அல்லாஹ். சரி. உங்களுக்கு உறவுக்காரங்க இங்க இருக்காங்களா? இருக்காங்க. தஞ்சாவூர்ல உங்களுக்கு இருக்காங்களா? இருக்காங்க. இல்லாம அப்போ உலகத்துல மொத்தம் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? எத்தனையோ கோடி மக்கள்.
இத்தனை கோடி மக்கள்ல உங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்னு எத்தனை பேர் இருப்பாங்க? எல்லாம் ஒரு 100 பேர் 500 பேர். பத்திரிக்கை அடிச்சா எத்தனை பேர் எடுப்பீங்க? 600 கோடியா? ஒரு 1000 பத்திரிக்கை எடுப்பீங்களா? 1000 பத்திரிக்கைக்கு தான் 1000 உறவுகள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த உங்க பேரை எழுதலாம், நீங்க பத்திரிக்கையில உங்க பேரை எழுதலாம். அப்ப இந்த எத்தனையோ கோடி மக்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த 1000 மக்கள். பத்திரிகை எழுதுற அளவுக்கு அல்லாஹ் தஆலா நெருக்கி வச்சது அவர் 1000 மக்கள். ஏன் மற்றவங்களாம் இல்லை? ஏன் எனக்கு அந்த பத்திரிகை இல்லை? அப்போ உங்களுக்குன்னு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தது இந்த 1000 மக்கள். உங்களுக்குன்னு அல்லாஹ் தஆலா எத்தனையோ கோடி மக்கள்ல எனக்குன்னு தேர்ந்தெடுத்தது இந்த 1000 மக்கள். வல் அர்ஹாம், உங்கள் உறவுகள் விஷயத்திலும் அஞ்சு கொள்ளுங்கன்னா இதுதான். இந்த 1000 மக்கள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பரக்கத். இவர் எனக்கு உறவு ஆகலாம் இல்லை இது வரைக்கும் இல்லை. அப்போ இத்தனை பேரை ஏன் தேர்ந்தெடுத்துருக்கேன்? ஏன் எனக்கு இடியம் இல்லை, எனக்கு சொந்தக்காரன் இல்லை? ஏன் எனக்கு ஒபாமா எனக்கு சொந்தக்காரன் இல்லை? ஏன் எனக்கு ஒஸ்தாமா எனக்கு சொந்தக்காரன் இல்லை? அவங்களெல்லாம் ஏன் எனக்கு சொந்த மாமா மச்சனை வைக்கல? ஏன்னா அல்லாஹ் தஆலா எனக்கு தேர்ந்தெடுத்து இவன் தான், இந்த சித்தப்பா தான், இந்த மாமா தான், இந்த மச்சான் தான், இந்த மருமக தான். சுப்ஹானல்லாஹ். இவங்களை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுத்துட்டு வல் அர்ஹாம்ன்றான். மேலும் நீங்கள் உறவுகள் விஷயத்தில் வஞ்சி கொள்ளுங்கன்னா இந்த உறவுகள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளணும். இந்த உறவுகளை நான் பேணுறேன்னா, இந்த உறவுகள் என்ன பேணுறாங்களா, இந்த உறவுகள்கிட்ட நான் உறவோட இருக்கிறேன்னா, இந்த உறவுகள்கிட்ட நான் முறிக்காம இருக்கிறேன்னா, இந்த உறவுகளை நான் ஒழுங்கா வச்சிருக்கிறேன்னா, இந்த உறவுகளுக்காக நான் அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்ற மாதிரி ரெடியா இருக்கிறேன்னா, சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா எங்க உங்களை படைச்ச, உங்களை ஆண் பெண்ணா படைச்ச, உங்களை பரவ செஞ்ச. எனவே நீங்க யாரை முன்னிறுத்தி கேட்கிறீர்களோ அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் வல் அர்ஹாம், சுப்ஹானல்லாஹ். மேலும் எங்கெங்க சொல்லிட்டு யார் உங்களை படைச்சது சத்தியம், உங்களை பிரிச்சது 2 ஆண் பெண்ணா பிரிச்சது சத்தியம், உங்களை மனைவி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது சத்தியம், உறவுகளும் சத்தியம். இந்த உறவுகள் விஷயத்திலும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு வார்த்தை இருக்கும். தக்குல்லாஹ் அல்லதி தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம். வல் அர்ஹாம்ன்றது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ உறவுகள்னு ஒருத்தன் எனக்கு கொடுத்த சாய்ஸ் அது. அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்த சாய்ஸ் அது, எனக்கு கொடுத்த பெரிய ஒரு அருள் அது. அந்த அருளை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன்? எனக்கு எப்படி கண்ணு கிடைச்சதோ, இந்த கண்ணு யூனிக், எவனுக்கும் கிடைக்காது. தானம் என்ன பண்ணலாம், அது எனக்கு கொடுத்தாங்க என்னன்னு தெரியாது. எனக்கு காது யூனிக், என் பேரும் இந்த மூக்கு யூனிக். இந்த என் பேரில் 1000 பேர் இருப்பாங்க, அந்த பேர் உள்ளவனுக்கு இந்த மூக்கு இருக்காது இல்லை. அப்ப யூனிக், டோட்டல் யூனிக். எனக்கு கொடுத்த இந்த 1000 உறவுகள் யூனிக் இல்ல. எது இப்படி நான் இதெல்லாம் எப்படி நான் பத்திரப்படுத்தணும், அதே மாதிரி என்னோட உறவுகளை பத்திரப்படுத்துறதுக்காக வல் அர்ஹாம். மேலும் நீங்கள் உங்கள் உறவுகள் விஷயத்துல வஞ்சிக் கொள்ளுங்கள். அதை விட அடுத்தது என்ன இருக்கும்னா, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக இறைவன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ரஹ்மத் செய்பவனாக இருக்கிறான், அருள் புரிபவனாக இருக்கிறான், உங்களை பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான். வார்த்தை இல்லை, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான்னு. எவ்வளவு பெரிய வார்த்தை! உங்கள் உறவு விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ் வாட்ச் பண்றான்னா என்ன அர்த்தம்? உங்கள் உறவு விஷயத்தில் நீங்க பக்கத்து வீட்டில் போங்க, பக்கத்து வீட்டில் போயிட்டு டிவி பார்த்துட்டுங்க, வாட்ச்மேன் பார்த்துட்டுருக்காங்க, முடிஞ்சு அந்த பக்கமே போக மாட்டாங்க. வாட்ச்மேன் பார்த்துருக்காங்க இல்லை. நீங்க ஆபீஸ்ல நீங்க எப்ப வேணாலும் பார்த்துங்க, எப்ப வேணாலும் டிவி பார்த்துட்டு போகலாம். சிசிடிவி இருக்குன்னா முடிஞ்சு இல்லை. சிசிடிவி போதுங்களா அந்த பக்கம் நவர விடாம நம்ம பார்க்கறதுக்கு. அப்ப அல்லாஹ் இங்கே சொல்றான், உங்கள் உறவுகள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை கண்காணிப்பானா. எவ்வளவு பெரிய, எவ்வளவு ஆபத்தான வார்த்தை, எவ்வளவு பெரிய சீரியஸான வார்த்தை. அப்ப எந்த உறவை நம்ம பிரிக்க முடியாது. அவன் மூஞ்சில முடிக்க மாட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் மூஞ்சில முடிக்க மாட்டான்னா நம்ம என்ன அர்த்தம்? அவன் ரகீபாவா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு ஈகோ இருக்குல்ல, அதை டச் பண்றதுக்கு இவன் யாரு? உயிர் அல்லாஹ் அப்படிங்கிறான். ஒரு நாள் பிரிக்க முடியுமா நம்ம உறவுக்கு? ஒருத்தர் பிரிக்க முடியுமா? எவன் சத்தம் போட்டாலும் அல்லாஹ்க்காக, இது எல்லாம் அல்லாஹ்க்காக. நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு உங்க குடும்பத்துல? சொல்லுங்க. நாங்க மனைவியும் வாயில வருது, அப்பான்னு சொல்லிட்டு தாயை சொல்லிட்டு சொல்லுவோமே, அடுத்த வரப்போறோமே. இதுதான் ஒரு நாளே டைம் இருக்குல்ல. அம்மா தாய் இல்ல, தாயை போல ஒரு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா வந்து தாயை கொடுத்துருக்க காலடியில் தூக்கி போடுறான். எதை?
சஜிதா யாருக்குமே பண்ணக்கூடாதுன்னவன் கால் அடியில் தூக்கி அம்மாவை தூக்குறான். தாயின் காலடியில் சொல்றான். எவ்வளவு பெரிய சிறப்பு அந்த அம்மா தாய். பெற்றோர் தாப்ப கூட பிறந்தவங்க எப்படி உயிரை அடங்கணும் பாருங்க. சண்டை நடக்க 1000 சண்டை நடக்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய அந்யோன்யம் உருவாக்குறது. ஒரு பையன் அப்பா ஒரு 2 பையன் அழைச்சிட்டு ஹோட்டலுக்கு போறாருன்னா அவனுக்கு அந்த சின்ன பையனுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை. ஸ்வீட் சாப்பிட ஆசைன்னா எனக்கு நான் வாங்கன்னு சொல்லிட்டு சரி அழைச்சிட்டு போகிறேன். ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனால் பக்கத்து வீட்டில் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனால் சாப்பிட உட்காந்த பிறகுதான் எனக்கு தெரியுது பரிசை வச்சுட்டு வந்துட்டோம். பரிசை வச்சுட்டு வந்தோம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி அண்ணங்காரனை கூப்பிட்டு ஓடி போய் பணத்தை எடுத்து வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணி அதுக்குள்ளே நீ வந்துடலாம் ஒன்றோன்னே நீங்கள் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிடலடா போயிட்டு வாதுக்கலாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வாங்கினோன்னே சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். தம்பிக்காரன் அந்த போனத்துலேருந்து தம்பியை உயிரை எடுக்கிறான். எனக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்டுக்கிறேன் நல்லா இருக்குமே ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கிறேன்னா உயிரை எடுக்கிறான். என்ன இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு போது சரி அவன் வந்து நான் சத்தம் போடுவான்டா அப்படின்னா இல்லை கொஞ்சம் போல சரி கொஞ்சம் போல எடுத்துக்கணும் போது கதவு எடுத்து சத்தம் அப்போ நான் போக மாட்டேன் எடுத்தாலும் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் அங்கேருந்து இருக்கான். அந்த அண்ணன் தம்பி உறவுகள் இருப்பாங்க இப்படிதான் இருக்கும். இருந்தாலும் அந்த உறவுகள் எப்படி அல்லாஹ்தால கொடுத்தது தானே எவ்வளவு பெரிய இது. அடுத்த வருஷத்துல இருக்கும் உங்கள் மனைவிகள உங்களுக்கு அமைதிக்காக உங்க மனைவிகள் உருவாக்குன அல்லாஹ்தால கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வரும். உண்மைதானே அதுவும். அப்ப இந்த உறவுகளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தாய், ரொம்ப நேசத்துக்குரியவர்கள் தந்தை, ரொம்ப நமக்கு அந்யோன்யமா இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி, மனைவி பெட்டர் ஹாஃப் BETTER ஐ கிடையாது பெட்டர் ஹாஃப். அப்ப இத்தனை பேர் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய இது. இத்தனை பேரும் மறுமையில விருண்டு ஓடுவாங்க சொல்றாங்களா இல்ல. உறவுகள் உங்களுடைய அம்மாக்கள் உங்களுடைய தாய்மார்கள் உங்களுடைய தந்தைகள் எல்லாரும் உங்களை விட்டு விரண்டு ஓடுவார்கள். நபிமார்கள் விரண்டு ஓடுவார்கள். யா நஃப்ஸ் யா நஃப்ஸ் யா நஃப்ஸ். அப்ப அப்பேற்பட்ட இந்த உறவு இருக்க இந்த உறவுலாம் வந்து இந்த மண்ணுக்கு போற வரைக்கும் தான். நமக்கு அழுவ கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு போன தடவை பார்த்தோம்ல, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அவன் தான் தனியா போறோம். இங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க, என்னை விட்டுட்டு எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டியேன்னு சொல்லிட்டு அழுவோம். அவன் தான் தனியா போயிட்டு இருப்பான். உங்களுக்கு நீங்க அவன் அழுவுறதுக்கு அவன் உங்க காதல் சத்தத்தை அவன் கேட்கலாங்கிறாங்க சொல்லுவாங்க. அப்ப ஏற்பட்ட தனியா இந்த வாழ்க்கையே அவ்வளவுதான், இந்த மண்ணுக்கு போற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நமக்கு அவன் மண்ணுக்கு போய் இவ்வளவு நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டில் தோங்கும். பாத்தீங்களா வந்துருச்சு பாட்டில் தோங்கிட்டுங்களா எல்லாம் போயிடுச்சு. அது போயிடுச்சு அல்லாட கிருபையில பாட்டில் தோங்க. ஏன்னா வந்துடக்கூடாதான், அது அவன் போனா அது வந்துடக்கூடாதான். ரைட்டா? அவ்வளவுதான் நமக்கு பாசத்தோட அளவு. மறுமையில் எப்படி இருக்கும்? இப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த ஒரு உறவுகள் இருக்கு, அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அந்த இதுல இருந்து நம்ம மறுமைக்கு என்ன கொண்டு போறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். இப்ப இவ்வளவு பெரிய பாசத்துக்குரிய மற்ற மக்களா இருந்தாலும் மறுமைக்கு நமக்கு அவங்க சேகரிக்கணும்னா அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. நீங்கள் அவன் அல்லாஹ் என்ன பண்றாங்க, இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் சோதட்டுலாம் இல்ல, நிச்சயமாக அல்லாஹ் இன்னல்லாஹ கான அலைக்கும் உங்கள் மீது ரகீபா கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான்னா. இந்த ஒரு சின்ன வசனம் போதும். 4வது அத்தியாயம் 1 இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் மனப்பாடம் பண்ணிட்டுமா? இப்ப மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. எல்லாம் புதுவா பிரசங்கம் பண்ணவங்களுக்கு எல்லாம் பயான் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அப்ப இந்த வசனத்துல 3 வார்த்தை தான் நமக்கு தெரியாத வார்த்தை. எங்கெங்கயோ அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இதை என்ன பண்ணுங்க, அல்லாஹ் தஆலா ஒரு குத்பாலையும் ஒரு பயானையும் சொல்ல வச்சிருக்கான், கேட்க வச்சிருக்கான், பெஞ்சு மேல மனப்பாடம் பண்ண வச்சிருக்கான். இதுக்குள்ள அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிஞ்சுட்டு வல் அருகாம் மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். வல் அருகாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கூட தெரிஞ்சுட்டு மனசு, ஒரு ஆள்கிட்ட கூட ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாது. அந்த குறையை கண்டுபிடிச்சு அந்த குறையை கொடுத்து எனக்கு பத்திரிகை கொடுக்காம, ஒரு கல்யாணத்துக்கு வந்து பத்திரிகை கொடுக்காம வச்சு அந்த உறவை நான் சரியா பேண்டனான்னு சோதிக்கிறதுக்காக அந்த ரப்பு செய்யறான். இந்த ரப்பை தான் நான் நினைக்கிறேன்னா, எனக்கு கிப்ரியத்தை நினைக்கிறேன்னா அப்படின்னு எனக்கு சோதிக்கிறதுக்காக இந்த சகோதரனை எனக்கு பத்திரிக்கை கொடுக்காம ஆக்கி வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் விட மாட்டேன். எனக்கு கிடைச்ச பரக்கத்தி இந்த 1000 உறவுகள், இதை நான் விட மாட்டேன்.
இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபாவா இருக்கிறவன் என்ன கண்காணிக்கக்கூடிய அல்லாஹ்க்கு அவனுடைய அடியானா இருக்கக்கூடிய என்னென்ன தன்மைகள் இருக்கோ அதை நான் வளர்த்துக்குவேன் இன்ஷா அல்லாஹ். எனக்கு இவன் பத்திரிக்கை கொடுக்கல, இவன் என்ன கோச்சிக்கல, இவன் என்ன கூப்பிடல, இவன் எனக்கு சாப்பாட்டுல இருந்து முள்ளு மீனை வச்சுட்டான், முள்ளு எதுவும் எனக்கு தேவையில்லை. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. சுப்ஹானல்லாஹ். யாரை பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் நம்மளோட உறவுகளை, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை, வல்லர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு கண்காணிக்கக்கூடிய அல்லாஹ்க்கு நம்ம பொருத்தமான அடியான இருப்போமா இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ். நமக்கு இதுவரைக்கும் சொல்ல பிடிக்காத, பார்த்தாலே வெறுப்பாகிற மாதிரி உறவுக்காரர்கள் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இன்னைக்கு அவங்கள மன்னித்துருங்க. மன்னிப்பில் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது நல்லா இருக்கலாம் இல்ல, மன்னிப்பில் சுகம் இருக்கிறது. மன்னிக்கிறதுனால நமக்கு என்னது, மனம் லேசாகுது. இன்ஷா அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிருவான். யார் முன்னாடி சலாம் சொல்றீங்களோ அவங்க நன்மை கூட சலாம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கீழ கிடப்பான். தீமையை நன்மையை கொண்டே ஏவுகிறாங்க. அதனால் உங்களுடைய பகைவன் கூட நண்பனை போல ஆகிவிடுவான். தீமையை நன்மையை கொண்டே ஏவுகிறாங்க, அதனால் உங்கள் பகைவன் கூட நண்பனை போல் ஆகிவிடுவான். குர்ஆன் வசனம். நம்ம செஞ்சுடுவோம் இன்ஷா அல்லாஹ். யாருக்காக வாழ்றோம்? அல்லாஹ்க்காக வாழ்றோம். எந்த நேரத்துலையும் போகலாம். இந்த நேரத்தில் போனால் கூட பாட்டு தான் தந்து போகுது. உறவுகள் அவ்வளோதான். இருக்கிற உறவுகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு பிரகாரம் நம்ம வாழ்ந்து போவோமே. நம்ம வளர்ந்து கொடுப்போமே, என்ன குறைஞ்சிருக்கிறோம்? நான் குறையிலையே, நான் கூட தானே போகிறேன். அல்லாஹ் கண்காணிக்கிற சிசிடிவியில் நான் உயர்ந்து நிற்பேனே. சுப்ஹானல்லாஹ், முடிஞ்சு. இன்ஷா அல்லாஹ் தெரியுமா? இதான் இன்னைக்கு குத்பாவில் முதல் வசனம் தான் படித்தேன். இதுக்குள்ள நமக்கு அடுத்த குத்பா எப்போ நம்ம போகணுமே, அந்த சாப்பாடு என்ன பண்ண போகிறான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும்ல. இதுதான் குத்பா. 30 நிமிஷத்தில் அவங்க என்ன சொல்லணுமோ அதை ரத்தின சுருக்கமாக சொல்கிறாங்க. ஒரு வசனத்தை தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த முடிச்சு 8:30. இப்போ என்ன சொல்லணும், அதுக்கப்புறம் உட்காந்து அப்புறம் என்ன வந்து அடுத்தது ஆரம்பிக்கிறோம். அவ்வளோதான் டைம் கொடுப்பாங்கல்ல நமக்கு. இன்னும் ரொம்ப நேரம் பேசலாம். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை 12:40க்குன்னா 12:01:05 முடிச்சாலும் தொழு வைக்கணும். சும்மா உட்காந்துட்டு இன்னெல்லாம் காண அலைக்கும் ரக்கி பார்க்க நீ எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருந்தோம்னா நாங்கள் எப்போ சாப்பிட்றது, எப்போ சினிமா பார்க்குறது? இதான் குத்பா. இன்னைக்கு குத்பாவில் இந்த வசனம் வரும். இது எப்போ வரும்? ஆரம்பத்தில் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆரம்பத்தில் போகிறோம். ஒட்டகம், ஆடு, மாடு, கோழி, முட்டை, ஆம்லெட்டு இப்படின்னு போயிடுவாங்க. இப்படி போனோம்னா இந்த வசனம் சொல்லுவாங்க. இந்த வசனம் அங்கே சொல்லும் போது போன வாரத்து வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு என்னோட எஃபெக்டும் இந்த வாரத்து வெள்ளிக்கிழமையில எனக்கு கிடைக்கிற எஃபெக்டும் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லுவேன். கிடைக்கும்ல? இப்போ இன்னும் காண அலைக்கும் இது சொல்லுவாங்க. அது இதுன்னு இல்லை, எந்த நீங்கள் சும்மா பயன் எடுக்குங்க, தமிழ் பயன் அடிச்சுன்னா இது சொல்லுவாங்க. சொல்லும் போதுதான் வல்லர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா இன்ஷா அல்லாஹ் அதை நினச்சிடுவாங்க. சரியா? ஷார்ட் கோர்ஸ் 2க்கு டைம் இருக்கா? இல்லை ஒரே இன்ஷா அல்லாஹ் இன்ட்ரோடக்ஷன் சரி. ஷார்ட் கோர்ஸ் 2 இதில் வந்து இந்த யானையை பற்றி முன்னே பார்த்துருக்கோம். இதுலேயே அதே மாதிரி தான் ஷார்ட் கோர்ஸ் 1 மாதிரி குர்ஆன் வசனம் இருக்கும். கிராமர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கிராமருக்கு நம்ம போவோம். அதே மாதிரி கல்வி குறிப்பு இருக்கும். இதில் வந்து 6 புதிய வார்த்தைகள் 638 இடத்துல வரும். இன்ஷா அல்லாஹ் அதை பார்க்க போகிறோம். இது படித்து முடிக்கும்போது நமக்கு 40,000 அந்த கண்டினியூஷன் 40,963 வார்த்தைகள் என்னன்னா புதுசாக இருக்குது. 40,000 வார்த்தையெல்லாம் படிச்சுட்டாலும் இல்லை, இப்போ கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜுஜிபி. சரியா? இந்த சூரா தெரியுமா எல்லாருக்கும்? சொல்லுங்களேன். ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த சூரா பேர் தெரியுமா? சூரத்துல் ஃபீல் மனப்பாடம் பண்ணிக்குமா? தெரியாதவங்க இந்த வாரம் நிறைய அசைன்மெண்ட் இருக்குல்ல. 4வது அத்தியாயம் 1 சூரத்துல் ஃபீல் கேட்டா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். பி ரெடி. அதாவது ஃப்ரீ ஆரம்பம் கொடுக்குறாங்க. 10 நிமிஷம் கிளாஸ் எடுக்கணும். அடுத்த வாரம் கிளாஸ் எந்த எது வேணாலும் இருக்கலாம்.
நீங்கள் வந்து இதை படிச்சிங்க, நான் ஃபீல் பண்ண ஆஸ்க் எவால்வேட் பிளான் ப்ரொபகேட் இருக்கலாம், டிபிபிஆர் இருக்கலாம், இந்த ஹூம் இருக்கலாம், எது வேணாலும் 10 minutes a week நம்ம வந்து ஒரு டீச்சர் உருவாக்கணும் சார். சரியா? இதுதானே செஞ்சோம் சால்வை, இதுதானே செஞ்சோம். இன்ஸ்டன்ட் டாபிக் கொடுத்து அவங்களாம் மாஷா அல்லாஹ் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, இப்போ இது சூரத்துல் ஃபீலை பற்றி நம்ம அந்த இதை பார்த்துக்கோ. நம்ம கிளாஸை நம்ம சொல்லுவோம். சூரத்துல் ஃபீலை பற்றி தெரியுமா ஏதாவது? யானை பற்றி என்ன, எந்த பின்னணியில் இந்த சூறா இறங்குச்சு? சரி, பறவைகள் மூலமா வந்து இந்த கருத்து மூலமா இந்த யானைப்படையை வந்து கொன்றதாக வரலாறு. இது எந்த வருஷம் நடந்தது? AD 570. அப்போ என்ன வேற ஏதாவது சம்பவம் நினைச்சா? ரசூலா பிறந்த வருஷம் யானை ஆண்டுல தான் ரசூலா பிறந்தாங்க. வேற ஏதாவது இதுலேருந்து நமக்கு படிப்பினை மாதிரி ஏதாவது இருக்கா இந்த யானை சூரத்துல் ஃபீல்லேருந்து? சம்பவம் கூட ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ரசூல் ஒரு பாட்டா பண்ணிக்கிறேன். அவர் வந்து ஒரு ஒற்றை கேட்க என்ன பண்ணுவாங்க, அந்த காப்பீடு பக்கம் அதை எடுத்துருக்காங்க. அவங்க வீட்டு அவன் பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவான். இதுக்கு எனக்கு நான் பார்த்து அது கப்புத்தாங்க. அதெல்லாம் மட்டும் அவங்க கப்பு சொல்லுவாங்க. சரி, தெரியுமா அது சம்பவம்? கேள்விப்பட்டீங்களா? அது அப்ரஹாமன் வந்து அவன் வந்து ஒரு பெரிய சர்ச்சு கட்டுறான். அதாவது மல்டிபர்பஸ், பிஸ்னஸுக்கும் வேணும், மக்கள் வந்து அவனை வந்து புகழணும், அந்த இடத்துல வந்து எல்லாம் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு இடையூறாக இருக்கிறது வந்து கௌபத்துல்லா தான். கௌபத்துல்லா இப்போ வந்து மெயின் மார்க்கெட் பிளேஸ் இது. அப்போ அவன் என்ன பண்ணான், சரி நம்ம சர்ச்சை கட்டிட்டோம், அந்த ஆலயத்தை இடிச்சுட்டோம்னா மக்கள்லாம் இந்த பக்கம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கௌபத்துல்லாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல வந்து அங்கே வந்து டேரா போட்டு கூடாரம் போட்டு அங்கே உள்ள எல்லாத்தையும் ஜப்தி பண்ணுறான். அங்கே உள்ளவர்கிட்ட அங்கெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள்லாம் காலி பண்ணுங்கள், நான் வந்து இடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யானை கிணையெல்லாம் கொண்டு வந்து பெரிய பட்டாளங்களோடு வந்திருக்கான். வந்திருக்கும் போது அந்த ஊர் நாட்டாமைன்னா இவங்க தான் அப்துல் முத்தலீப் தான் இருக்காங்க. அப்துல் முத்தலீப் அவங்க நாட்டாமையாக இருக்கிறாரு. சரி, அவரை கூப்பிட்டு விடணுன்னே அவங்களோட ஒட்டகத்தெல்லாம் கூட இங்கே கொண்டு வந்தான். பவுடரில் அடிச்சிருக்கான். பவுடர் தானே சொல்லிட்டீங்க, இப்போலாம் இருக்கா இல்லையா பவுடரில் அடிச்சதெல்லாம், அதை இங்கே கொண்டு வந்து எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கான். அப்போ அவனை கூப்பிடும் போது அப்துல் முத்தலீப் வர்றாங்க. அப்துல் முத்தலீப் பார்க்கறதுக்கு நல்ல வயசான தோட்டத்தில் ஒரு முதிர்ச்சியான இருக்கும்போது அவங்க நல்ல ஒரு கம்பீரமான ஒரு அது இதில் உட்காந்து ஆசனத்தில் வந்தோடனே இவர் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சதில்லை, இறங்கிட்டான். அப்புறம் இறங்கி வந்து அவர் அப்துல் முத்தலீப்கிட்ட வந்து கேட்கும்போது சரி நீங்கள் வாங்க என்ன வேணும் அப்படிங்கும்போது, அதாவது அவர் கூப்பிட்டு அனுப்பியிருக்கா, இதுக்காக தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நான் கவனத்தில் அடிக்க போகிறேன், நீங்கள்லாம் இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நாட்டாமை கூப்பிட்டா ஆப்வியஸ்லி இது சம்மந்தமாக தான் பேச போகிறாங்க. அப்படிங்கிறத கூப்பிட்டு என்ன சரி அப்படிங்கிறான், எப்போ கிளம்ப போகிறீங்கிற மாதிரி கேட்குறான். என்னோட ஒட்டகத்தையெல்லாம் நீங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, அதை கொடுங்க நீங்கள். என்னடா இது குருமான இந்த ஆளாக கொண்டு வந்து நான் வேறு இதுக்குன்னு வயசான முதிர்ச்சியாக இருக்கிறாரு, கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இவரை கூப்பிட்டு இவருக்குன்னு நான் என்னுடைய சபையிலேருந்து நான் இறங்கி வந்து கேட்குறேன்னா ஒட்டகத்தை கொடுக்குறாரு இந்த ஆள் அப்படின்னு அவன் சீனு பிடிச்சி. என்ன நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா தெரியுமான்னோட அப்போ அவர் சொன்னார், தெரியும் என்னோட இது இந்த ஒட்டகம், அது அவனோட இது, அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிறாரு. சுஹானல்லாஹ். இப்போ அப்துல் முத்தலீபுக்கு இந்த எக்கின் எது வந்திருக்கு நேராக தெரியுது, நேராக தெரியுது. யானை நிற்கிது, எல்லாம் நிற்கிது, அழிக்க போதும் தெரியுது. அதாவது ஒரு அசம்ஷன்ல அழிச்சாலும் அழிப்போம், உங்களுக்கு வந்து நாங்கள் சேங்ஷன் பண்ணுவோம்ல ஐநா மாதிரிலாம் பேசலை, நேரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது பதட்டம் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அப்போ எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. அல்லாஹ் நாடுனான்னா அதை செய்வான், அல்லாவுடைய இடம் அவன் பார்த்துக்குவாங்கிற மகா நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சுல. இன்னைக்கு நமக்கு தோணுதா, அங்கங்கே போடும்போது அது ஏதாவது குண்டு முடிச்சா என்ன பண்ணுறது, யாருக்கா தோணுச்சா? எனக்கு இப்போ தோணும். அப்போ அந்த நம்பிக்கை எனக்கு கூட லேசாக ஒரு பெர்சன்டேஜ் குறையுது பாருங்க. இல்லை அங்கே என்ன நடக்குது, சரியாங்கிறாங்க வரியாங்கிறாங்க, ஏதாவது படாமல் ஒன்று போட்டுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி எனக்கு நோது இல்லாயிருந்தா அல்லாஹ் வந்து அங்கேயே ப்ரூவ் பண்ணியிருக்கான். அங்கேயே ப்ரூவ் பண்ணியிருக்கான். அந்த அப்துல் முத்தலீபுக்கு இந்த யக்கீன்
நமக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். அது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு. அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை, அல்லாஹ் பார்த்துக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையினால்தான் அந்த நெருப்பு குண்டத்துல கட்டி இப்ராஹிம் நபி போடும்போது சும்மா இருந்தாங்க. இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் என்னோட இருக்காங்கிற நம்பிக்கை. ஃபஹுவமாக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்க கூட இருக்கேங்கிற அல்லாஹ் தஆலா. ஃபஹுவமாக்கும் ஃபஹுவமாக்கும் படிச்ச வார்த்தையா? ஐனமா இது வார்த்தை. குன்தும் நீங்க இருந்தீங்க, எங்க நீங்க இருந்தீங்கனாலும் ஐனமா குன்தும் ஃபஹுவமாக்கும், உங்களோட நான் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதை பக்காவா நம்பினதுனால தான் நெருப்பு கூட்டத்தில் தூக்கி போடும்போது என்ன பண்ணாங்க? சும்மா இருந்தாங்க. அதே மாதிரி யக்கீனுக்கு இன்னொரு கூட சொல்லலாம். குரான்ல சூனியக்காரர்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும். யார் தெரியுமா? ஃபிரௌன் காலத்துல வந்து மூசாக்கு எகெயின்ஸ்டா இவங்க மந்திரம் செய்யறாங்கன்னா வேற சூனியக்காரர்கள் கொண்டு வந்து இவரை மந்திரத்தை முறிச்சு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து சூனியக்காரர்களை கொண்டு வந்து அவங்கள்ட்ட எப்படி டீல் பண்றான்? உங்களுக்கு என்ன வேணும்? பாதி நாடு. எது அவன்கிட்ட உள்ளதுல பாதி நான் அவன்கிட்ட கொடுக்குறேன், என்னோட ஃப்ரெண்டா போயிடுவீங்க. அவன் ஃப்ரெண்டுனா ஆனா ரப்புக்கும் ஆளான்னு சொன்னவன். அவரோட ஃப்ரெண்டு என்ன? அவரும் அடிஷனல் ரப்பு, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ரப்பு. அவர் போயிடுவாரு. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பதவியை கொடுக்குறான், அவ்வளோ பெரிய உங்களுக்கு பாதி நாட்டை கொடுக்குறான், அப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுக்குறான். யாருக்கு? அந்த சூனியக்காரர்களுக்கு. மூசாவை ஜெயிச்சான். அந்த மூசா இப்ப அவன் ஃபிரௌன் எப்படி எல்லா ஆண்களையும் அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளவன். என்ன செய்யறானோ அவன் தான் செய்வான், அவன் தான் முடிவு பண்ணுவான். அப்ப அங்க கொண்டு வந்து அந்த சபையில சூனியக்காரர் சொல்றாங்க, நீங்க எறியீங்களா நான் எறியட்டுமா? பேசி எல்லாம் முடிவு பண்ணாங்க. எவ்வளவு பெரிய பதவி கிடைக்க போகுது. அப்ப எப்பேற்பட்ட சூனியக்காரர்கள் அங்க வந்திருப்பாங்க. ஃபிரௌனோட ஃப்ரெண்டா போறவங்கலாம் சும்மா சாதாரணமா வருவாங்களா? நம்ம ஒரு முடி போட்டு பூசாரி வருவாரு, நல்ல ஒரு பக்கா ஒரு ஆள் வருவாரு. அவர் வந்து என்ன வந்து பேசுறாங்க, நீங்க போட்டீங்கன்னா நான் போடுறோம், நாங்க போடுறோம், நீங்க போட்டாங்க, அவங்க தூக்கி போட்டாங்க. போட்டது வரை இவர் அந்த கைத்தட்டி தூக்கி போட்டாரு, அந்த பாம்பா மாதிரி எல்லாத்தையும் கொண்டுடுச்சு. அப்படிங்கும்போது அந்த இம்மீடியட்டா ஈமான் கொண்டோம். யாரு? சூனியக்காரர்கள். அதை பார்த்த உடனே இது யாரும் சாதாரண மனுஷனோட கிடையாது, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு சொல்லிட்டு ஈமான் கொண்டோம்ங்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்? ஃபிரௌன் என்ன சொல்றான்? மார்கால் வாங்க உன்னை யாரு இங்க நேரம் அவன் தான் இருக்கிறான். யானை நிக்கிற மாதிரி ஃபிரௌன் நிக்கிறான். மார்கால் வாங்கிக்கலாம், ஜாக்கிரதை அப்படிங்கிறான். அவன்கிட்ட ஈமான் கொள்ளக்கூடாது, நான் தான் ரப்பு. பொண்ணுக்கு யாரு கொல்லுவான்னு தெரியும், அவன் கல்லு கொண்டுட்டு தான் இருக்கிறான். அப்ப மார்கால் எல்லாம் அவன் டீ குடிக்கிற மாதிரி. அப்ப மார்கால் வாங்குறேன்னு சொல்றான். செஞ்சுக்கிறாங்களே அவங்க பேர் என்ன? குர்ஆன்ல நமக்கு இது வரைக்கும் என்ன சொல்லிட்டுருக்கோம்? சூனியக்காரர். நான் யாரு? முஸ்லீம். அல்லாஹு அக்பர். யாருங்க முஸ்லீம்? அது அவன் பேரை நாங்கள் சூனியக்காரன் சொல்ல முடியுமாங்க? எப்பேற்பட்ட ஈமான், எப்பேற்பட்ட யக்கீன், எவ்வளவு பெரிய பாதை அந்த அவனுக்கு வந்திருக்கு. அந்த ஒரு நிமிஷம், ஒரே ஒரு இன்சிடென்ட், ஒரு அந்த காட்சியை பார்த்ததுக்கு நிச்சயமா தெரியும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு சொல்லிட்டு மார்கை வாங்கினாலும் நான் முஸ்லீமா தான் இருப்பேன்னு சொன்னவன் பேர் சூனியக்காரன், நான் முஸ்லீம். ஒரு நிமிஷம் அந்த ஏர்போர்ட்ல வந்துட்டு இந்த செப்டம்பர் 11 கொடி பறக்குது, அமெரிக்கா கொடி பறக்குதான். ஐ எம் an American அப்படின்னு சொல்லிட்டு பயம், முஸ்லீம்னு சொல்லிட்டு பயம். அது போயிட்டு போது ஆயிரக்கணக்கான மக்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தாங்க. நான் முஸ்லீம்னு சொல்றதுக்கு எனக்கு என்னுடைய அடையாளங்கள் இருக்குல்ல, அதை தொலைக்க நினைக்கிறேன். நான் தாடி வச்ச வேலை கொடுக்க மாட்டாங்க, வேண்டாம் தாடி வேண்டாம். எத்தனை பேர் தியாகம் பண்ணிருக்கோம் தாடியை. ஷேவ் பண்றோம், எந்த நிலையில் மரணிக்கிறீர்களோ அந்த நிலையில் எழுப்பப்படுவீர்கள். இல்ல இல்ல பாத்ரூம்ல மூத்து வரக்கூடாது இருக்கா? என்ன எப்ப திருப்பீங்க? அப்ப அல்லாஹ் மேல, அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சி மேல நமக்கு எத்தனை அத்தாட்சிகள் கொடுத்துருக்காங்க, எத்தனை அத்தாட்சிகள் இப்போ வந்திருக்கு. சூனியக்காரனுக்கு ஒண்ணுமே இல்லை, சூனியனா செஞ்சுக்கிட்டாங்க இல்ல. நமக்கு எத்தனை அத்தாட்சிகள் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். தோல் பேசும் அப்படின்னாங்க, அப்பெல்லாம் நம்பிக்க முடியாது இல்ல, தோல் பேசும். இந்த போது டேப் ரெக்கார்டு இருந்திருக்கும் போது
கேசட்ல ஆச்சரியமா இருக்கும் அந்த ப்ரௌன் கலர் பொம்மை. இதுல எப்படா ஏன் குரல் வருதுன்னு நினைப்பேன். இல்ல இதுல ஏன் குரல் வருது, அவன் பாட்டு வருது, இவன் பாட்டு எப்படா இந்த ப்ரௌன்ல வந்து இது வருதுன்னு நினைப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா சொல்லி இத்தனை யூஎஸ்பியில இத்தனைக்கோண்டு யூஎஸ்பியில உலகமே இருக்கு. 32 ஜிபிங்கிறான். இதை 32 ஜிபின்னா என் முப்பாட்டம் காலத்தில் உள்ள அத்தனை ஹிஸ்டரியும் போட்ட கூட இதுல வந்துடும். ஒன்னால இவ்வளவு செய்ய முடியும். அத்தாட்சியை காமிக்கிறாங்க. இந்த சமயத்தில் கொண்டு வந்ததுனால கால்குலேட்டர் எங்க அப்பாக்கெல்லாம் தெரியாது. இப்ப யூஎஸ்பி எனக்கு தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன தெரியும் தெரியல. இல்ல விஞ்ஞான அசுர வளர்ச்சி. அப்ப இத்தனைக்கு அத்தாட்சி அல்லா இருக்கும்போது பெயர்பட்ட இதெல்லாம் பார்க்க விஞ்ஞானிகளுக்குலாம் என்னன்னா அல்லா மேல நம்பிக்கை வந்துட்டு எத்தனையோ பேர் நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் விசாரத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்களே. இந்த அத்தாட்சிகளை கொடுத்ததுக்கு பிறகு இப்படி இது ஒரு அத்தாட்சி. யானை இப்படியே நான் அழிச்சேன்னு சொல்றான். அந்த அப்துல் முத்தலிபுக்கு இந்த எக்கீனு, இந்த சூனியக்காரர்களுக்கு இந்த எக்கீனு எனக்கு இருக்குதா? இதான் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பு. அடுத்தது அல்லாஹ் நாடுனானா யானை. இந்த மிகப்பெரிய ஒரு கம்பீரமான உருவம் யானை. அந்த யானை அடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்னொரு ஒரு பெரிய ஒரு பீரங்கியை கொண்டு வரணும். கேடனை கொண்டு வரணும். அடிச்சு நசுக்கி. அதான் லாஜிக் இல்ல. எங்கள்கிட்ட 100 1000 வீரர்கள் இருக்கிறாங்கன்னா என்கிட்ட எல்லாம் 10 பேர் இருக்காங்கன்னு சொன்னா அவன் சொல்லுமா? என்கிட்ட 1100 இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இல்ல, கூட வரணும். அவன் யானையை கொண்டு வந்து நிற்கிறான். அவன் அழிக்கிறதுக்கு என்ன பண்ண நல்லா தரலாம். அதாவது என்னால் அல்லா நாடுனா என்னால் எதையும் செய்ய முடியுங்கிற மாதிரி எவ்வளோ சூப்பர் பிளான் பாருங்க. அது அதான் கைதகும் அக்கீது கைதா. ஆக்சுவலாக நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அது என்னன்னா குருவி எடுக்கும். குருவி என்னன்னா நம்ம படத்துக்காங்க அது மாத்திரம் பார்க்கணும். குருவி இந்த உட்காந்துருக்காங்களா எங்க மேப்பில் இது அழிக்க போறாங்களா? இது குவார்டர் தான் காமிக்கிறாங்க. யானையோட குவார்டர் போய் தான் இருக்கு, மிச்சம்லாம் இருக்கு. இந்த குருவியை எடுக்கலாம். அதே வந்து அப்புறம் ஒரு பெரிய ஒரு நீ யானையை கொண்டு வா, நான் குருவியை கொண்டு வரேன். சரி, குருவி என்ன பண்ணணும்? அது அப்படியே மென்று தின்னப்பட்ட வைக்கோல் போல சதுரி அடிக்கணும். அப்ப என்ன வேணும்? பாம் வேணும், நெருப்பு வேணும். சரி, நெருப்பு கிட்ட கொண்டு போனா இந்த பக்கம் அடிச்சாலும் அது பறந்து போயிடும், ஒசுங்கி போயிடும். இல்ல டிக்கா தானே, சிக்கன் டிக்கா டிக்காவாயிடும். அதை கொண்டு வரணும், அது நெருப்பு எடுக்கணும், அது டிக்காவாயிடக்கூடாது. எவ்வளவு டிக்டாக் பாருங்க. அப்ப என்ன பண்ணலாம்? சரி, இந்த நெருப்பு எடுத்து என்ன பண்ணலாம்? அது தூக்கணும், வெயிட் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் வெயிட் இருந்தா இது கீழே வந்துடும். இப்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கணும், அதுல நெருப்பு இருக்கணும். இது தூக்குற அளவுக்குள்ள கல்லுல இருந்து என்ன பண்ணணும்? இத்தே பெரிய யானை சேதனம் யாரால செஞ்சா? அல்லாஹ் நாடுனானா நெருப்பு குண்டத்தையும் சலாம் மருதன் சலாமன் ஆக்கும். அந்த பேப்பர் கிழிச்சு பார்த்தோமா? பாத்தீங்களா? இங்க யாரும் பேப்பர் கிழிச்சு பாத்தீங்களா? இங்க பாதி பேருக்கு மேல பாதி பேருக்கு வந்திருக்க மாட்டீங்க. நான் மட்டும் எல்லாம் வந்த மாதிரி நினைச்சிட்டு 11 வாரம் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது அந்த பக்கம் மாநாட்டுக்கு போற மாதிரி இந்த பக்கம் போயிட்டு வருவோம், இப்ப சிராஜ் அந்த மாதிரி ஏதாவது சத்தம் கேட்கல பார்த்து வரும். 12 வாரமா போகணும்னு கத்திட்டு கிடக்கும். அப்ப அந்த ஒரு பேப்பர் கொடுங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு பழைய நியூஸ் பேப்பர் இருக்கா? இது வேண்டாம்னா அது முக்கியமானதாக இருக்கும். இந்த கீழே கிழிஞ்சிருக்கும். இந்த பக்கத்துல உள்ள கையை விட்டு இந்த பக்கம் கிழியணும், இந்த பக்கம் கிழியணும்.
இப்படி கிழிக்கணும். ஒரு பக்கம் மாத்திரம் கிழிக்கக்கூடாது. நிதானமா மெதுவா விஷ்ணு சொல்லி இன்ஷா ரெண்டு பக்கம் கிழிக்கணும். மெதுவா ஒரு பக்கம் கிழிச்சா படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். நேரம் பேசிட்டு இருக்கேன். கிளாஸ் மாதிரி இதே நினைச்சிட்டு இருக்கேன். சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மாதிரி இதே முழுக்க நினைக்கிட்டு வாங்க. சரி ஓகே இன்ஷால்லா. நாளைக்கு வீட்டிலலாம் 60 பக்கத்துக்கு கம்பெனி கொடுப்பாங்க. 60 பக்கம் வருதுன்னு தெரியல. இன்னைக்கு 60 பக்கத்துக்கு நியூஸ் இருக்கு, நாளைக்கு இன்ஷால்லா 60 பக்கத்துக்கு நியூஸ் இருக்க போகுது. எங்கேருந்து கொண்டு வரணும்னு தெரியல நியூஸை. நாளைக்கு இன்னைக்குள்ள நியூஸை கிழிச்சு பாருங்க. 2 கிழிச்சுன்னா எனக்கு மிஸ்கால் கொடுக்கும். அல்லா நாடுனானா நெருப்பு குண்டம் கூட பர்தன் சலாமன் ஆகும். அல்லா நாடனா ஒரு பேப்பரை கூட கிழிக்க முடியாது. அப்ப அல்லாவுடைய நாட்ட பிரகாரம் நடக்குது. அல்லாட்ட தவக்கல் வச்சோம்னா யானை என்னப்பா எல்லாத்தையும் ஜுஜுபி ஆக்கிடுவான். எக்கின் வைங்க இன்ஷால்லா அப்படிங்கிறது அந்த யானை அத்தியாயம் நம்ம கொடுக்கக்கூடிய படிப்புகளை இன்ஷால்லா. சரியா? அடுத்த வாரம் இன்ஷால்லா நம்ம இந்த ஷார்ட் கோர்ஸ் 1B1 2 நம்ம இன்ஷால்லா இருக்கலாம். என்னென்ன இருக்கும் நம்ம அசைன்மெண்ட் என்னன்னா விரும்பி சொல்லிட்டீங்க ஜனகன பண்ணுறது மாதிரி. சூரத்து நிசால 4வது அத்தியாயத்துல முதல் வசனம். அடுத்தது அலம் தர கைஃப சூரத்துல் ஃபீல மனப்பாடம் பண்ணலாம். சரி. அடுத்தது 10 நிமிஷம் ஸ்டூடெண்ட் வரணும். அடுத்தது இந்த நம்ம டீமுக்குள்ள காம்படிஷன் எந்த ஒரு இது இருந்தாலும் எல்லாரும் கேட்பேன்னா அதை ஃபாஸ்ட்டாக சொல்லணும். ஃபாஸ்ட்டு ஸ்டாப் வச்சுட்டு எந்த டீம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்களோ நீங்களே டீம் ஒர்க் மாதிரி பண்ணீங்க. எனக்கு வரல நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அவருக்கு வேணால் பூஸ்டெல்லாம் கொடுத்து அவருக்கு போனிட்டெல்லாம் கொடுத்து அவர் நல்லா ஃபாஸ்ட்டாக இறக்கி விடுங்க. அந்த மாதிரி இன்ஷால்லா அந்த மாதிரி செஞ்சுட்டு யார் ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. இங்கே எல்லாருந்தாலும் 1000 இன்ஷால்லா. சரியா? இன்ஷால்லா புரிஞ்சுக்குமா? இன்ஷால்லா அந்த வாலண்டியர்ஸ் யார் இருப்பீங்களா இன்ஷால்லா உட்காரோம். நம்ம மறுபடியும் மஷூரா பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். சரி இன்ஷால்லா. ஹோம் ஒர்க் இன்ஷால்லா மறுபடி அந்த கொடுக்கலாமா? என்ன ஆஃபீஸ் ஒர்க் கொடுக்கலாமா? கொடுக்கலாம் இன்ஷால்லா. அடுத்த வாரம் நம்ம அந்த இது மாதிரி ஒரு பரீட்சை கூட வைக்கலாம் இன்ஷால்லா. சரியா? எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி பரீட்சைக்கு நான் வந்து கொஸ்டின் பேப்பர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன்னா சகோதரிகள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. என்னடா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்கு ஒரு இது கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே தான் என் மேலே தான் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. நான் உங்களுக்காக சொல்லிட்டு ரொம்ப சமாளிச்சுட்டு வந்துருக்கேன். கோபம் வெடிக்கிறதுக்கு கூட இன்ஷால்லா நம்மளும் தயாராகிடும். இல்லையா? சுபானக்கெல்லாம் வெளியில் சாய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா குடிச்சிட்டு வாலண்டியர்ஸு